நம்முடைய சபையுடைய 100ஆம் வருடம் இந்த வருடம். சபை தொடங்கி இப்போது 100 வருடம் ஆகிவிட்டு. இது 100ஆம் வருடம். எத்தனையோ பிரச்சனைகள். എൻ്റെ അറിവിன்படி 7 பெரிய யுத்தங்கள், போராட்டங்கள் சபைக்கு வந்ததுண்டு. பாஸ்டர் போல் காலத்திலும் சில பிரச்சனைகள் வந்ததுண்டு. அவருடைய மரணத்துக்கு பிறகும் பிரச்சனைகள் வந்ததுண்டு. பாஸ்டர் போல் 1945ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்காவில் இறந்து விட்டார். 45. 23 அவர் இந்த ஊழியம் துவங்கினார். கேட்டீங்களா? அதுக்கு பிறகு எத்தனையோ போராட்டங்கள். 62 பெரிய ஒரு போராட்டம். பழைய விசுவாசிகள் ஊழியர்களுக்கு தெரியும். நம்முடைய ஒரு பெரிய தலைமை பாஸ்டர் நம்மை விட்டு விலகினார். அது ஒரு பெரிய போராட்டம். தேவனுக்கு மகிமை. எத்தனையோ நல்ல நல்ல பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் நம்மை விட்டு விலகினது. 58 பிரான்சில் ஒரு பாஸ்டர் விலகினார். கேட்டீங்களா? அப்போ அதெல்லாம் சபைக்கு பெரிய ஒரு புயல் காற்றடித்தது போல பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் அப்போதிருந்த பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் ஒரு மனதாக ஒற்றக்கட்டாக நின்று சபைக்காக இதே போல ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எங்களுடைய சபையை காப்பாற்றும் காப்பாற்றும் காப்பாற்றும். சபையானது விழுந்து போகலாகாது. சபையானது கர்த்தருடைய வருகை நாள் மட்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் கண்ணீருடன் ஜெபித்தார்கள். அவருடைய ஜெபத்தினால் இன்றைக்கு தேவன் சபையை பாதுகாத்தார். இப்போது 100 வருடமாகிவிட்டது. இனியும் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். சிலர்கள் சபையை அழிக்கும்படியாக மிகவும் போராடுகிறார்கள். வெளியில் உள்ளவர் மட்டுமல்ல, உள்ளே இருக்கிறவர்களும், விசுவாசிகள், ஊழியர்களும் கூட எப்படியாவது சபையை அழிக்க வேண்டும், ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும். ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவன் பாதுகாப்பார். அதுக்கு தான் நீங்கள் ஒரு குரூப் ஜனங்கள் கண்ணீருடன் ஜெபிக்கக்கூடியவர்கள், உபவாசம் எடுத்து ஜெபிக்கக்கூடியவர்கள் சபைக்காக, தேசத்துக்காக எழும்ப வேண்டும். அதற்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கும் போது தேவன் உங்களோட விஷயத்திலும் வைராக்கியமாய் நிற்பார். கேட்டீங்களா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொன்னால் ஒன்றும் ஆசீர்வதிக்க போகிறது இல்லை. ஆசீர்வாதத்துக்கு முந்தி நீ மற்றுள்ளவர்க்காக ஒரு நன்மை செய்திருக்க வேண்டும். அதுதான் 41ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற சில 6 வசனத்தில் சில பகுதிகள். அதுபடினால் நம்முடைய சபைக்காக இன்னும் நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். எந்த பிரச்சனைகள், உள்ளூர் போராட்டம், வெளியூர் போராட்டங்கள் ஒன்று வரக்கூடாது. சமாதான கேடு வரக்கூடாது. இனி அநேக ஊழியர்கள் இந்த ஊழியம் விட்டு விலகுவார்கள். அது வேத வசனம். சில ஆண்டவரே அவங்கள்ட்ட கழுத்து பிடிச்சு தள்ளுவாங்க, போ வெளியே. எங்கே வாசிக்கிறோம்? அப்படி தள்ளும் என்று எங்கே வாசிக்கிறோம்? சிலர் சொல்கிறாங்க ஊழியம் விட்டு போயிட்டாங்க. அவனொன்னும் போகவில்லை. ஆண்டவர் அவன் கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டாங்க. எசேக்கியேல் 34 10ஆம் வசனத்தை படியுங்கள். தங்களை மேய்க்கிறதான மேய்ப்பர்களுக்கு ஐயோ கஷ்டம். அவர் இனியும் ஆடுகளை மேய்க்காதபடிக்க மேய்க்கும் தொழிலை விட்டு நான் அவர்களை விலக்குவேன். தங்களை மேய்க்கிற ஊழியர்கள் பணம் கிடைச்சால் உடனே அவன் இஷ்டத்துக்கு, அவனுடைய சுய விருப்பத்துக்கு ஏற்றதான இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிடுகிறது, அந்த பொருள் வாங்குறது, இந்த பொருள் வாங்குறது, தேவையில்லாத பொருள் வாங்குறது, ஏதாவது வாங்கி சில சொந்தக்காருக்கு கொடுக்குது, அவங்களுக்கு கொடுக்குது, இவங்களுக்கு கொடுக்குது. இதெல்லாம் தேவ சித்தம் இல்லை. கேட்டீங்களா? தேவனோட பணத்தை, ஒரு பைசா பணத்தை வீணாக்கக்கூடாது ஊழியர்கள். இது தேவனோட பணம். பணத்தை வீணாக்கினால் அவனே தேவ சபையில் நிலைத்திருக்க முடியாது. அதனால் தான் ஊழியர்கள் உங்களிடத்தில் கொஞ்சம் பணம் கொடுங்க, அது கொடுங்க, அவருக்கு உதவி செய்யுங்க, இவருக்கு உதவி செய்யுங்க, கொஞ்சம் பணத்தை கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் செய்யவே கூடாது.
ஊழியர்களுக்கு அப்படிப்பட்ட பிஸ்னஸ் இல்லை. நீங்கள் செய்தால் அந்த சாபம் உங்களுக்கு வந்துவிடும். நீ கொடுத்த பணம் பின்ன திருப்பி கிடைக்காது. கேட்டிங்களா? மொபைல் கொடுக்காதீங்க எங்களோட ஊழியர்களுக்கு. அந்த மொபைல் கொஞ்சம் கொடுங்க, நான் ஃபோன் பண்ண கொடுக்கக்கூடாது. ஊழியர்களை கெடுக்காதீங்க. ஊழியர்கள் ஒன்றும் மொபைல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு விசுவாச வீட்டில் என்ன உண்டு? ஃபோன் உண்டு. இப்போ சிஸ்டர்ஸுக்கு தனி ஃபோன், பிரதர்ஸுக்கு தனி ஃபோன் உண்டு. அது போதும். இனி உண்ட ஃபோன் வாங்கி அல்லது பேசணும். நீங்கள் தயவு செய்து ஊழியர்களுக்கு ஃபோன் கொடுக்காதீங்க. அது யாராகட்டும். உங்கள்ட மொபைல் கொடுத்து எங்கள்ட எந்த ஊழியர்களுக்கும், அந்த பாஸ்டர் எம்டி தோமஸுக்கும் கூட கொடுக்கக்கூடாது. யாருக்கும் கொடுக்கக்கூடாது சொல்லுங்க? பாஸ்டர் எம்டி தோமஸுக்கு கொடுக்கக்கூடாது. வந்து கேட்பாங்க, போ வெளியே, அப்படி சொல்லிடணும். காரணம், இவ்விதமான காரியங்களினால் ஊழியர்கள் அழிந்து போகக்கூடாது, சபையிலும் பிரச்சனைகள் வரக்கூடாது. அப்புறம் நீங்கள் சொல்லும், அப்படி இப்படி இப்படி நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ நாங்கள் கேஸுக்கு போவோம். கேஸுக்கு போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீயும் ஜெயிக்காது, ஆரும் ஜெயிக்காது. உனக்கு பணம் நஷ்டம்தான் வரும். ஆனபடியினால் ஊழியர்கள் யாராவதும் பணம் கேட்டு வந்தால் தயவு செய்து யாருக்கும் கொடுக்காதீங்க. பின்ன என்ன கொடுக்காதீங்க சொல்லுங்க? கோபமா? ஃபோன், மொபைல் கொடுக்காதீங்க. ராத்திரியில் நான் பேசணும், நீ உண்ட சிப் ஒன்று தர வேண்டாம், என்கிட்ட இருக்குது. அதே ஆபத்து. உடனே நீங்கள் அது வந்து சென்ட்ரல் பாஸ்டர்கிட்ட சொல்லணும். இன்றைக்கி அநேக ஊழியர்கள் தனிப்பட்ட முறையில் சிப்பு வாங்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்கார் ஊழியத்துக்கு அழைத்தது மட்டுமல்ல, தந்த மகனே அழிக்கும் படிக்க இப்படிப்பட்டதான திருட்டு வேலையும் செய்கிறாங்க. திருட்டு வேலை. ஏன் நீ சிப்பு வாங்கி கொடுக்கணும்? அப்படி இல்லை, உங்கள் மகளையோ மகனையோ உங்கள் வீட்டில் வைக்க வேண்டியதானே? ஏன் ஊழியத்துக்கு அனுப்பணும்? எல்லாவற்றையும் விட்டு வரதான் சொன்னேன். அப்போ சிப்பு விடணுமா விட வேண்டாமா சொல்லுங்க? சொல்லுங்க, என்ன சொல்லாமல் இருக்கிறீங்க? சிப்பு விடணுமா விட வேண்டாமா? அப்போ எப்படி நீ வாங்கி கொடுக்கலாம்? ஒரு முறை ஒரு சகோதரி அப்படி செய்த, அது ஃபோன் செய்த, நம்முடைய முந்தி இருந்த அந்த தலைமை பாஸ்டர் இப்போ இறந்து விட்டார், கர்த்தருக்குள் போனார். பிரச்சனையாச்சு, வர சொன்னேன். தாயையும் கூப்பிட்டேன், தகப்பனையும் கூப்பிட்டேன். இந்த சிப் யாருடையது? இது யாருடையது? இது யார் வாங்கி கொடுத்தது? அவங்க ஒன்றும் சொல்லவே இல்லை. அவர் மிரட்டி கேட்டார், இது உனக்கு கிடச்சது எப்படி? அப்போ அம்மா வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா? அதுவும் அப்படி இப்படின்னு. வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? ஆமாம். இந்த மகளை கையில் வச்சுக்கோ, கூட்டிகிட்டு போங்க. உடனே அனுப்பியாச்சு. உடனே மகளை அனுப்பியாச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இங்கே ஊழியம் இல்லை. இந்த ஊழியம் பாடுகளின் ஊழியம், தாழ்மையின் ஊழியம். பாடுபடாவிட்டால், நம்முடைய உபதேசத்தின்படி பாடுபடாவிட்டால் என்ன இல்லை? பூர்ணம் இல்லை. பாடுபடாவிட்டால் பூர்ணம் இல்லை. அப்போ நீ பாடுபடும்படிக்க ஒப்பு கொடுத்தவங்க, பின்ன எதுக்கு உனக்கு ஃபோன்? ஆனபடியினால் எல்லா விசுவாசிகளும் விளங்கி கொள்ள வேண்டும். எங்களோட ஊழியர்கள் பணம் கேட்டால் கொடுக்கக்கூடாது. ஒரு 2000 ரூபா கொடுங்க, 3000 ரூபா கொடுங்க, இந்த பாத்ரூம் ஒன்று கட்டணும், இது ஒயிட் வாஷ் பண்ணணும், ஒரு 1000 ரூபா கொடுங்க, அப்புறம் நான் நாளை தரேன். வேண்டாம். நீ ஒயிட் வாஷும் பண்ண வேண்டாம், ஒரு வாஷும் பண்ண வேண்டாம். பணம் கேட்டால், பணம் கேட்கறது நம்முடைய விசுவாச ஜீவியத்துக்கு ஏற்றதல்ல. கேட்டீங்களா? நான் தெரியாமல் செய்துட்டு ஒன்றும் சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனபடியினால் ஊழியர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். மற்ற மொபைல் கொடுத்து யாரையும் கெடுக்காதீங்க. ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்காதீங்க. தேவனுக்கு மகிமை. உண்ட வீட்டில் ஏதோ மத்தியானம் வந்தால் ஏதோ இருக்கிற சாப்பாடு, அதனால் நீ இறைச்சி மீனை கீனை வாங்கி கொடுக்கணும் என்று இல்லை. இருக்கிற சாப்பாடு கொடுத்து கொள்ளுங்க. விசிட்டிங் வருவாங்க, ஏதோ ஒரு சாப்பாடு.
கடன் பெற்று நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடாது. உபவாச ஜெபம் என்று வைத்து அன்றைக்கு உங்களோட வீட்டில் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. ஊழியர்களும் போய் சாப்பிடக்கூடாது. உபவாசத்தின் நாள் விசுவாச வீட்டில் நல்லா சாப்பிட்டு ஊழியர்கள் போக வேண்டும். அன்றைக்கி அந்த வீட்டில் 24 மணி நேரம் உபவாசம் வரணும் அந்த வீட்டுக்காருக்கு. கேட்டிங்களா? இவங்க பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு போய் விசிட் பண்ணி அங்கே போய் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. நீ இந்த வீட்டில் சிலர் உபவாச ஜெபம் சொல்லி இறைச்சி மீனும் எல்லாம் வாங்கி ஒரே விருந்து தான். என்னம்மா காலையிலே இறைச்சி வாங்குறீங்க? இல்லை, இன்றைக்கி எங்களோட வீட்டில் உபவாச ஜெபம். என்ன ஜெபம் சொல்லுங்க? உபவாச ஜெபம். அதுக்கு இறைச்சி எதுக்கு? அம்மா ஊழியக்காரருக்கு கொடுக்கணும். அப்போ உபவாசத்துக்கும் இறைச்சிக்கு என்ன சம்பந்தம்? தேவன் நாமத்தை தூஷிக்கிறது இல்லையா? வீடுகளில் உபவாச ஜெபங்கள் வைக்கணும். நான் வச்சவன் தான், நான் வைப்பேன். ஆனால் சாப்பிட மாட்டேன். அன்றைக்கே காலையில் இருந்து மாலை வரைக்கும் 6 மணி வரைக்கும் நீங்கள் உபவாசம் எடுக்கணும். உங்களோட வீட்டில் தீப்பற்ற வைக்கக்கூடாது. ஊழியக்கார் பக்கத்தில் விசிட்டிங் போய் அவங்க அப்படியே வந்து 6 மணிக்கு வந்து உங்களோட ஜெபத்தை முடித்து தருவாங்க. இவ்விதமான நம்முடைய சில ஒழுங்குகள் பிரமாணங்களை நாம் பாதுகாத்து ஜீவித்தால் இந்த சபையானது மகிமையான சபை. இந்த சபையின் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்ட அவர்கள் பூர்ணப்பட்டு பரிபூர்ணமான இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்காக சபையை பாதுகாக்க வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை. ஊழியர்களை பாதுகாக்க வேண்டியதும் விசுவாசிகள் தான். அதுபடியினால் யார் யாரோடு தேவையில்லாத ஐக்கியத்தை வைத்து கடைகளில் போய் சாப்பிடுவது. இப்போ இங்கேருந்து மதுரைக்கு போகிறாங்க, போகிற வழியில் ஒரு கடையில் சாப்பிடும், இன்னும் சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடாது. வேணுங்க ஒரு மினரல் வாட்டர் வாங்கி கொள்ளுங்க. இங்கேருந்து மதுரைக்கு போயிட்டு வருதுன்னு அரிச்சு ஆகாது. நான் ஒரு கடையிலும் போய் சாப்பிடுக்கிறது இல்லையே. இன்றைக்கி 50 வருஷமாச்சு நான் ஊழியம் செய்கிறேன். எனக்கு வரும்போது சில ஆகாரத்தை செய்து இந்த வண்டியில் வைப்பாங்க, அதுதான் சாப்பிடுவேன். மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவேன். கேட்டிங்களா? கடைகளில் போய் சாப்பிடுகிறது இல்லை, இந்நாள் வரைக்கும் போனது இல்லை. தேவனுக்கு மகிமை. அப்படி நம்முடைய பிரதிஷ்டையை பாதுகாத்த ஒரு பாடுகளிலூടെ போனால் தான் இந்த ஊழியத்தை பாதுகாக்க முடியும். இராவிட்டால் இயேசுவோட அரண்மனையில் பிறந்திருக்கலாமே. அவர் ஏன் தொழுவத்தில் பிறக்கணும்? எங்கேயோ பிறந்த தொழுவத்தில் படுக்க வச்சாங்க இல்லையா? ஏன் நம்முடைய அருமநாதனா இயேசுவுக்கு அந்த கோலம்? அதான் நம்முடைய மார்க்கம், தொழுவத்தின் மார்க்கம். ஆகையால் இந்த மார்க்கத்தை நீங்கள் யாரும் கெடுக்காதீர்கள். இந்த மார்க்கம் இனி கர்த்தரோட வருகை நாள் மட்டும் இதே நிலைமையில் காணப்படும்படியாக மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ரகசிய தொடர்புகள் யாருக்கும் இருக்கக்கூடாது. எங்களோட ஊழியர்களும் ரகசியமாக உங்களோட வீட்டுக்குள்ளே வந்தால் அது நீங்கள் சென்டர் பாஸ்டர்கிட்ட சொல்லணும். அவங்க விசிட்டிங்கின்னு வரலாம். இப்போ கொரோனா பிடிச்சி யாரும் வருகிறது இல்லை. அடிக்கடி வந்தால் அது நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டும். அடிக்கடி ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் போகக்கூடாது, நீங்களும் கூப்பிடக்கூடாது. செய்தால் உங்களோட வீட்டுக்கு அது சாபமாக மாறிவிடும். அவனுக்கும் சாபம், உங்களுக்கும் சாபம். அதுபடியினால் சாபத்துக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, ஆசீர்வாதத்துக்காக. அந்த ஆசீர்வாதத்தை பெற்று பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் எல்லோரும் காணப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து அது நாம் தியானிப்போம். Let us read a word of God and meditate on it. தேவனுடைய நோக்கமும் பிசாசினுடைய நோக்கமும் என்ற தலைப்பில் சில விஷயங்கள் சிந்திப்போமா. Let us meditate on the topic the plan of God and the plan of Satan. நம்முடைய டாபிக் என்ன, தலைப்பு என்ன? தேவனுடைய நோக்கம்.
The purpose അടുത്ത of God. പിശാചിനുടെ നോക്കവും. The next one is the purpose of Satan. വേദത്തിൽ രണ്ട് മുഖ്യ നോക്കങ്ങളെ കുറിച്ച് വാസിക്കുന്നു. In the Bible we see the two different main purposes. தேவனுடைய நோக்கம் என்ன? What was the purpose of God? சபையை கட்டி சபையை பூர்ணப்படுத்த வேண்டும். In order to build the church and to perfect it. இராவிட்டால் படிங்க, ஒரு வசனம் படிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, When we read Hebrews chapter 2 and verse எபிரேயர் 10. 2:10, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியானவர் உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இதான் தேவனுடைய நோக்கம். This is the purpose of God. பிள்ளைகளை நல்ல கவனிங்க, நான் நிறுத்தி பேசுறேன். உங்களுக்கு ஆங்கிலம் தேவையா? ஆங்கிலம் தேவையுள்ளவங்க கரங்களை உயர்த்துங்க. ஒரு ஐஸுக்கும் களைச்சி போச்சு. சரி, உட்காருங்க. எனக்கு சிங்கிளாக பேசுகிறது தான் சந்தோஷம். அப்படி நான் நிறுத்தி பேசலாம். இடையில் உங்கள்கிட்ட கேள்வியும் கேட்கலாம் இல்லையா? அப்போ தூங்குறவனை நான் தட்டி எழுப்பலாம். இங்கே கவனிங்க. நம்முடைய நோக்கம் என்ன? எந்த விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம்? நீங்கள் சொல்லுங்க. தேவனுடைய நோக்கமும் சாத்தானுடைய நோக்கமும். சரி, தேவனுடைய நோக்கம் என்ன? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளை எல்லாம் எழுதுங்க. அங்கே நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. நேரத்துக்கு பாஸ்டர் கூட சொன்னார், அதை நோண்டுது. எல்லாம் எழுது, பென்சில் பேனை வச்சு எல்லாம் எழுதுங்க. நான் பிள்ளைகள் அந்த எழுதிய நோட்டை என்ன காட்டினா உங்களுக்கு ஒரு அல்வா வாங்கி தரேன். எழுது. அத்தனை வசனம் என்ன எழுதி காட்டணும். அப்போ இருந்தால் உங்களுக்கு ஒரு அல்வா, இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு பெரும்படி தான். ஏது வேணும்? அல்வா வேணுமா பெரும்படி வேணுமா? அல்வா. ஓகே, சரி. அப்போது தேவனுடைய நோக்கம் என்பது அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதான் தேவனுடைய நோக்கம். இதற்காக அவர் சபையை ஏற்படுத்தினார். சபையை. அதனால தான் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் சபையே நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அப்போ சபைக்கு விரோதமாக பாதாளத்தின் வாசல்கள், விழுந்த ஆவிகள் கிரியை செய்யும் என்ற அர்த்தம். போராட்டங்கள் வரும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ள நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீ வேணே போராடிக்கொள், எதிர்த்துக்கொள். சில துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகளை நீ கொடுத்துக்கொள். யோபிൻ്റെ குடும்பத்துக்கு அவிதமான பிரச்சனைகளை அனுப்பினான், ஆண்டவர் அனுமதித்தார். ஆனால் என்னுடைய மகன் யோபு என்னை புறம்பே தள்ள மாட்டான். யோபன் சொல்லுகிறார், நான் யாரை விசுவாசித்திருக்கிறேன் என்ற இன்னார் என்று அறிவேன், அவரே என்னுடைய மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படிங்களா? அதான் யோபினோட. അതിനകത്ത് ഹിന്ദിയിൽ ഒരു പാട്ടുണ്ട്, ജീവിതേ ജീവിതേ മേരാ ചോടാനെ വാലാ ജീവിതേ സന്ദേ നഹീ ഹേ ഇസ്മേ കോയി സന്ദേ നഹീ. ഇത് ഹിന്ദി അറിയാത്ത ഒരു പാസ്റ്റർ, ഹിന്ദി പഠിക്കാത്ത ഒരു പാസ്റ്റർ செங்கல்பேட்டையில் இருந்து ஊழியத்துக்கு வந்தவர். 74ஆம் ஆண்டு 75ஆம் ஆண்டு ஊழியத்துக்கு வந்தார். ஹிந்தி தெரியாது. தமிழ்நாட்டில் தான் ஹிந்தி ஒழிக அந்த காலத்தில். ஆனால் இவன் படிப்பில் கோல்டு மெடலிஸ்ட். அவன் வீட்டிலிருந்து தனிமையாக அவர் ஊழியத்துக்கு வந்தார். டெல்லி பகுதியில் ஊழியம் செய்தார். தேவனுக்கு பிறகு பாம்பேயில் என்னோடு கூட அசிஸ்டன்ட் பாஸ்டராக ஊழியம் செய்து பாம்பேயில் ஓட்டத்தை முடித்தார். அவர் கட்டின பாட்டு தான் இந்த பாட்டு. ஹிந்தி தெரியாதவங்க
அந்த தேசத்தில் போய் ஹிந்தி படித்து അതിൻ്റെ ഗ്രാമറും പഠിച്ച് പാട്ട് കെട്ടக்கூடிய എല്ലാ കാര്യങ്ങളും പഠിച്ച് അനേക പാട്ടുകളെ കെട്ടിനാൽ ഒരു പാട്ടല്ല രണ്ടല്ല മൂന്നല്ല അതിലൊരു പാട്ട് താൻ இந்த പാട്ട് जीविते जीविते मेरा छुड़ाने वाला जीविते संदे नहीगे कोई में संदे नहीगे ഓ கொஞ்சம் கூட எனக்கு சந்தேகமில்லை. അതാ യോബിനുടെ വാർത്ത. എൻ്റെ மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் எனக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது உண்மை. யோபினோட பிரச்சனை தெரியும். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், மரணங்கள் சம்பவிக்கும். யோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இறந்து விட்டாங்க, எத்தனை பிள்ளைகள் மரித்து விட்டார்கள், எத்தனை பிள்ளைகள்? 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும். எத்தனையோ ஒட்டகங்கள், கழுதைகள், பிறகு ஆடு மாடுகள் எல்லாம் சத்து போச்சு. ஆனால் யோபு இந்த உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இவை எல்லாவற்றிலேயும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. உதடுகளின் பாவம் என்பது முறுமுறுப்பு. அதான் உதடுகளின் பாவம். கேட்டீங்களா? ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு பாவம் உண்டு. ஒவ்வொரு அவயவத்துக்கும் அதே போல ஒவ்வொரு கனியும் உண்டு. இதெல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ உதடுகளின் கனி என்ன? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று நாம் எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள். அப்போ யோபினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்த போது யோபு அதைரியப்பட்டு பின்வாங்கி போகவில்லை. அருமையான தேவஜனமே, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் காரணத்தோடோ காரணம் இல்லாமலும் பலவிதமான பிரச்சனைகள் வரும். 2 விதத்தில் பிரச்சனைகள் வரும். ചിലപ്പോൾ காரணத்தோடு வரலாம். நான் ஒரு தப்பு செய்தால் எனக்கு அதனால் ஒரு பிரச்சனை வரலாம். ஆனால் நான் ஒரு தப்பு செய்யாவிட்டாலும் எனக்கு சில பிரச்சனைகள் வரும். அது தேவ சித்தம்தான், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ பாவம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் உனக்கு என்ன கீர்த்தி. நீ தப்பு செய்யும் போது பொறுமையோடு அந்த பாடுகள் சகித்தால் அதனால் உனக்கு என்ன கீர்த்தி. அதே அடுத்த பகுதி என்ன வாசிக்கிறோம்? நன்மை செய்து பாட அனுபவிக்கும் போது நீ பொறுமையோடு சகித்தால் உனக்கு அதனால மேன்மையுண்டாகும், மகிமையுண்டாகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில், பெந்தகோஸ் வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஆனால் எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், தலைக்கு மேலே வரட்டும். அவர்கள் தலைக்கு மேலே போனார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். பிரச்சனை தலைக்கு மேலே வரட்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. என்ற விசுவாசத்துக்காக ஜீவிக்கிற என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ விரோதமாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. அதான் நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்துங்கள். பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும். தப்பு செய்தால் பிரச்சனைகள் வரும், தப்பு செய்யாவிட்டாலும் பிரச்சனைகள் வரும். எல்லா பிரச்சனைக்கும் நீ சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அதுதான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கிறிஸ்துவேசுவுக்குள் தேவ பக்தியாக ஜீவிக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்துவேசுவுக்குள் பக்தியாக ஜீவிக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அவிதமான துன்பங்கள் வரும்போது நீ கேள்வி கேட்கக்கூடாது. நீ என்ன செய்யணும்? அந்த 14ஆம் வசனத்தின்படி காணப்பட வேண்டும். அது வந்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி உனக்கு துன்பங்கள் துயரங்கள் வரும்.
அப்படி வரும்போது நீ கேள்வி கேட்காமல் 14ஆம் வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும். 14ஆம் வசனம் வாசிங்க. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். அப்ப கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அதான் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது. பிரச்சனைகள் வரும், போராட்டம். என்னோட வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பிரச்சனைகள் வந்ததுண்டு. ஊழிய பகுதியில் நல்ல ஊழியம் செய்யும் போது பல பிரச்சனைகள் வரும். ஆனால் ஒரு பிரச்சனையில் நான் சோர்ந்து போனதில்லை, அதைரியப்பட்டதில்லை. மறுபடியும் அதே இடத்தில் அந்த விசுவாசிகளால் பிரச்சனை வந்ததுண்டு, பலரால் பிரச்சனைகள் வந்ததுண்டு, தேசத்தாரால் பிரச்சனை வந்ததுண்டு. ஒரு இடத்துல ஒரு லேண்டு வாங்கினோம், எனக்கு தெரியாது. அங்கே உள்ள விசுவாசிகள் அதெல்லாம் வாங்கிது. அங்கே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா தான் விலை. எனக்கு அந்த கணக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ அது கணக்கு தெரியுது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா. திடீரென்று நாங்கள் ஒரு 4 கிரவுண்டு வாங்கினோம் பக்கத்தில். அவங்க கொஞ்சம் விலை கேட்டாங்க. எங்களோட விசுவாசிகள், எங்களுக்கு உதவியாக நின்றதான படித்த விசுவாசிகள், ஆஃபீஸில் முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிற விசுவாசிகள் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டாங்க. 5 ரூபா. அப்போ அந்த இடத்துல விலை என்னாச்சு? 5 ரூபாயாச்சு. கேட்டீங்களா? அப்போது தேசத்தில் மக்கள் ஒளி பெய்த்தோம் வந்து ஒரே சத்தம். பணம் இது இருந்தால் கையில் வைக்க வேண்டியதானே, உங்களுக்கு எப்படி ஆகட்டும். நம்ம எனக்கு ஒன்றுமே தெரியாது ஐயா, இல்லை தெரியாது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா. 2 ரூபா 5 பைசா தானே வச்சு நீங்கள் விலை வாங்கணும். 5 ரூபான்னு சொன்ன விலை எவ்வளோ பெரிய டபுள் மடங்கு கூடி போச்சு. இனி யார் இந்த இடத்துல லேண்டு வாங்க முடியும் இவ்வளோ விலைக்கு? நீங்கள் ஏன் விலை கூட்டினீங்க? அப்படி இப்படி சொல்லி ஒரே பிரச்சனை. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா, எனக்கு லேண்டு வாங்கவும் தெரியாது, விற்கவும் தெரியாது. இதான் முதல் முறை. 2ஆம் முறை நான் இப்படி விசுவாசிகளை வச்சு தான் வாங்கும். நான் அவரை கூப்பிட சொல்லி அவரையெல்லாம் கூப்பிட்டேன். நீங்களே பேசுங்கன்னு சொன்னேன். பயங்கர பேச்சு. காரணம் பாருங்கள், எவ்வளோ விலை கூடி போச்சு, எவ்வளோ விலை கூடி போச்சு. இதே போல பல பிரச்சனைகள் வரும். அப்போதே நாம் சோர்ந்து அதைரியப்படி கற்று நிச்சயித்து கொண்டவர்களில் நிலைத்திரு. தேவ ஜனமே, உனக்கு வியாதி வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது கற்று நிச்சயித்து கொண்டதான வசனத்தில், தேவனுடைய உபதேசத்தில், தேவன் தந்ததான ஆலோசனையின்படி நீ ஜீவிப்பாயா. அப்படி ஜீவிக்கும் போது உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் தேவன் மாற்றுவார். யோபு அப்படி ஜீவித்தார். அதான் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. உன்னை மேற்கொள்ள முடியாது. அப்போ நீ படுகிற இந்த பாடுகளுக்கெல்லாம் உனக்கு என்ன உண்டு? மகிமை உண்டு. ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இயேசுவின் நாம நிமித்தம், பரிசுத்தத்தின் நிமித்தம், ஜெய ஜீவியத்தின் நிமித்தம், ஞான ஸ்நானம் எடுத்ததினால, அபிஷேகம் பெற்றதினால, மற்ற சபைகளை விட்டு இந்த சபைக்கு வரும்போது, അല്ലെങ്കിൽ மற்றுள்ளதான ஜாதிகளை விட்டு நீங்கள் இந்த ஐக்கியத்தில் வரும்போது எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுடைய கிராம பகுதியிலெல்லாம் வரும். எனக்கும் தெரியும். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, என்னையும் கூட அடிக்கிறதுக்கு வந்தேன். நான் சொன்னேன், நான் வர்றேன்னு சொன்னேன். കാരണം അതൊരു 7 சகோதரி ரட்சிக்கப்பட்டு வந்தார், கவுண்டர் ஜாதி. நான் சொன்னேன், நான் வர்றேன்னு சொன்னேன். போனேன். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு சூடாக இருந்ததோ அந்த அளவுக்கு குளிர்ந்து போச்சு. என்ன விஷயம் நமக்கு தெரியாது. நான் சொன்னேன், இவங்க ஒரு லாபத்துக்காகவோ பணத்துக்காகவோ அமெரிக்கன் பணத்துக்காகவோ ஒன்றும் வரவில்லை. இவங்களுக்கு ஒரு வியாதி இருந்தது, கோயிலுக்கு வந்தாங்க, ஜெபிச்சாங்க, சுகமாச்சு. வருஷக்கணக்க இருந்த வியாதி உங்களுக்கு தெரியுமே. வந்து ஜெபிச்சாச்சு, சுகமாச்சு. அதனால் அவருக்கு இயேசுவின் மேல் ஒரு அன்பு உண்டாயிற்று. அந்த அன்பின் நிமித்தம் இயேசுவை பின்பற்றணும் என்று சொல்லி வர்றாங்க, ஞான ஸ்நானம் எடுத்தாங்க. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நாளைக்கு நீங்களும் கூட வர முடியும். அவங்க இருக்கா, என்ன கிறிஸ்தவனாக்க மாற்றுறீங்களா? இல்லைப்பா, உன்னே அல்ல, எல்லாரையும் தான். பரிசுத்த பவுல் சொன்னது போல
அப்படியே கூலாய் போச்சு. இன்றைக்கி அந்த குடும்பம் நல்ல ஸ்திரமாக நின்று அந்த கிராமத்தில் இருந்த அநேக மக்கள் இந்த ரட்சிப்புக்கு வர அவர் ஒரு காரணமாக மாற்றப்பட்டார்கள். அப்போ இதே போல் பிரச்சனைகள் வரும். நீங்கள் சோர்ந்து போகாது, நீ உடனே எதிர்த்து பேசாத. உடனே கையெல்லாம் சிலர் இப்படி சுருட்டுவாங்க, ஆனால் ஒரு கை பார்ப்போமா வா, அப்படி அல்ல. தெய்வீக சுபாவம், தேவனுக்கு மகிமை. அல்லபடினால் கற்று நிச்சயித்து கொண்டவர்களில் நிலைத்திரு, அந்த பாடுகளில் நிலைத்திரு. இவ்விதமான ஒரு பாடல்ல, 2 பாடல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி புத்தி சொன்னார்கள். நீ விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், தெய்வீக சுகத்தில் நிலைத்திருக்கணும், பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும், ஜெய ஜீவியத்தில் நிலைத்திருக்கணும், கடன் வாங்காத ஜீவியத்தில் நிலைத்திருக்கணும், கற்றுக்கொண்டதான் உபதேசத்தில் வசனத்தில் நிலைத்திருக்கணும். அதனால் அநேக உபத்திரவங்கள் வரலாம். என்னுடைய அப்பா அம்மா இந்த ஐக்கியத்தில் வந்தபோது 1956ஆம் ஆண்டில், அப்போ எனக்கு 6 வயசு தான். இந்த ஐக்கியத்தில் வந்தபோது நாங்களே யாக்கோபா என்ற சபையே சேர்ந்தவர்கள். என் அப்பா இந்த அங்கியெல்லாம் போட்டு லேமனாக மதுபகா என்ற இடத்திலே பிரவேசித்து ஊழியம் செய்வார்கள். மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே யாரும் போகக்கூடாது. அதே அந்த ஃபாதருக்கு மட்டும்தான் போகலாம். அப்போ எந்த தகப்பனாருக்கும் போகலாம். அவர் லேமன் அங்கேயே போட்டு அந்த ஃபாதரோடு சேர்ந்து சில ஊழியங்கள் செய்வாங்க. அவர் சிலது வாசிக்கும், கீர்த்தனம் பாடு, இவர் அது அடுத்தது வாசிக்கும், அப்படிப்பட்டவர். அப்போ இதெல்லாம் விட்டு அவர் இந்த பெந்தகோஸ் மார்க்கத்தில் வந்தார். என்னோடய தாத்தாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. இவன் இந்த மார்க்கத்தை விட்டு பாருங்க, இப்படிப்பட்டதான மோசமான பேர் சொல்லி கேவலப்படுத்தி மார்க்கத்துக்கு போயிட்டானே சொல்லி அடியோட அடி, சொத்தெல்லாம் பிடுங்கியாச்சு. எங்களுக்கு 56ஆம் ஆண்டில் என்னோட 6ஆம் வயசில் எங்களுக்கு 0 ஆகிட்டோம். நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, இதுதான் விசுவாசம் அல்ல சத்தியம், சத்தியத்தை விட்டு இனி அந்த பக்கம் வரப்போகிறது இல்லை, இதுதான் சத்தியம். சத்தியம் தேவன் வெளிப்படுத்தியாச்சு. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சாப்பாடு இல்லாவிட்டாலும் இந்த சத்தியத்தின்படி ஜீவிப்பேன். அப்போ அந்த வழியாக ஒரு நாயர், அனியன் நாயர்னு சொல்லுவாங்க, அவர் வந்தார். என்ன மகனை போட்டு அடிக்கிறீங்க, அவன் இப்படி பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணினா, ஆனால் குடிச்ச வெறிச்ச ஏதாவது பெண்கள்கிட்ட பின்னால் போயிட்டானா? இல்லையே. வேதவசனத்தின்படி ஒரு படி அவர் முன்னுக்கு போயிட்டார், ஒரு படி முன்னுக்கு போயிட்டார். ஞானஸ்நானம் எடுத்தார். அதுக்கு ஏன் அடிக்கணும்? இனி அடிக்காது. அப்போ அவருடைய லேண்டை அவர் எங்களுக்கு கொடுத்தார். தம்பி, நீ அங்கே போய் வேலை செய், அந்த லேண்டில் வேலை செய், 2 பகுதி உனக்கும் 1 பகுதி எனக்கும் என்று அவர் சொன்னார். அதுக்கப்புறம் 57ஆம் ஆண்டில் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு வந்தார். கேரளாவில் சீஃப் மினிஸ்டராக இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு, கம்யூனிஸ்ட் ஆளுக முதல் முறை எங்களுக்காக தான் தேவன் கொண்டு வந்தார். அவர் வந்த உடனே சொன்னார், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த காடுகள் புறம்போக்கு மற்ற லேண்டெல்லாம் பிடிக்க முடியுமோ நீங்கள் பிடித்து கொள்ளுங்க என்று. என் அப்பாவும் நாங்கள் எல்லாரும் கூட போய் பெரிய மலையை பிடித்தோம். கிட்டத்தட்ட 10 ஏக்கருக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த மலையில் என் அப்பா ஒரு மலையை போய் நின்று இது என்னுடையன்னு சொல்லிட்டாங்க. என்னோட சிற்றப்பா இன்னொரு மலையை போய் இது என்னுடையன்னு சொல்லிட்டேன். என் மாமா இன்னொரு மலையை போய் இது என்னுடையன்னு சொல்லிட்டேன். ஏறக்குறை 30 ஏக்கர் எங்களோட கையில் வந்தாச்சு. பயங்கர காடு, ஆனை இருக்கும், புலி இருக்காது, ஆனை இருக்கும், முள்ளம்பன்னி இருக்கும், பன்னி இருக்கும், மலம்பாம்பு இருக்கும், மரத்தில் தொங்கிட்டே கிடக்கும். திடீர்னு நம்மளை அந்த கீழே போகும்போது பட்டான்னு கீழே விழுந்து நம்மளே சுற்றும். அவ்வளோ ஆபத்தான ஒரு காடு. ஆனாலும் பிடிச்சிட்டு இப்போ அதெல்லாம் பெரிய 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 டவுன் ஆச்சு. அதுக்கு பிறகு என்னோட அப்பா அதெல்லாம் கொஞ்சம் விற்று எங்களோட சொந்த ஊரில் லேண்டு வாங்கி விவசாயம் பண்ணி முன்னுக்கு வந்துட்டோம். பாருங்க, தேவன் கைவிடவில்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது.
அப்படி சத்தியத்துக்காக நாம் நிற்கணும். உடனே கேஸ் போடுறதில்லை. എൻ്റെ அப்பா என்னோட தாத்தாவுக்கு விரோதமாக கேஸ் ஒன்றும் போடவில்லை. ஆனால் உண்மை சொன்னால் എൻ്റെ தகப்பனார் பிஸ்னஸ் மேன். அவர் தான் இந்த லேண்டெல்லாம் வாங்கி എൻ്റെ தகப்பனாரோட பேருக்கு எழுதி கொடுத்தார், தாத்தாவோட பேருக்கு. அப்போ அவர் வேணால் கேஸு போடலாம், வேண்டாம். இன்றைக்கு அவரே பார்க்கல, சித்தப்பாவே பார்க்கல, எங்களுக்கு தான் ஜாஸ்தி சொத்து. யார் தந்தார்? എൻ്റെ அப்பாவுக்கு பெரிய படிப்பு ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் 5ஆம் கிளாஸ் படிப்பு, 5ஆம் கிளாஸ் படிப்பு. தேவனுக்கு மகிமை, தேவன் தந்தார். இதே போல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கும் என்று விசுவாசம் உள்ளவங்களெல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதான் பாஸ்டர் சொன்னார், உங்களோட கடன் தொல்லையை தேவன் மாற்றுவார், நிச்சயமாக மாற்றுவார். உனக்குள்ள இந்த மகா பரிசுத்தம் என்ற விசுவாசம் இருந்தால் போதும். நீ தேவனை துதித்து ஸ்தோத்திரம் செய்த தேவனோட விஷயத்தில் நீயே முக்கியத்துவம் கொடுத்தால் போதும். தேவனுக்கு மகிமை. இதுதான் தேவனுடைய நோக்கம். இனி நம்முடைய விஷயத்துக்கு வாங்க. தேவனுடைய நோக்கம் மகிமை. ஒரு அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். மகிமை. இந்த மகிமை எந்த மகிமை? மகிமைக்கு 5 விதத்தில், மகிமைக்கு பல பேறுகளிலூടെ நாம் அறிந்து கொள்கிறோம். 5 விதத்தில் மகிமை உண்டு. முதலாவது மகிமை, நமது தேவாதி தேவன் மகிமையின் தேவன் என்று ஆபிரகாம் சொன்னார். மகிமையின் தேவன் எனக்கு வெளிப்பட்டார். இப்போ மகிமையின் தேவன். ரெண்டாவது, தேவன் தங்கியிருக்கும் இடத்துக்கு அது மகிமை என்று பேருண்டு. அதை யாராவது மரித்து போகும்போது அவர் மகிமைக்குள் பிரவேசித்தார் என்று நாம் சொல்லுகிறோம். மகிமைக்குள் பிரவேசித்தார், அந்த இடம் மகிமை. மூன்றாவது மகிமை, தேவனுடைய அந்த நிலவரத்துக்கேற்றதான மகிமை. கிறிஸ்துவுக்குள் நாமே வளர்ந்து 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 அந்த மகிமை, அந்த நிலவரத்துக்கு ஸ்டாண்டர்ட், தேவனுடைய ஸ்டாண்டர்ட், அது ஒரு மகிமை தான். இப்படி பல பல மகிமையை குறித்து வாசிக்கிறோம். அப்போ அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் என்று சொன்னால் தேவனுடைய அந்த ஸ்டாண்டர்ட், அந்த நிலவரத்துக்கு ஏற்றபடி இவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதாவது தேவனை போல மாற்ற வேண்டும். இந்த பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் தேவனை போல மாற்ற வேண்டும். தேவனை போல மாற முடியுமா? மாற முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, இப்போது நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவருக்கு ஒப்பாயிருப்போம். தேவனை போல நாம் மாறலாம். நம்முடைய இயேசுவை போல மாறலாம். இயேசுவாக மாற முடியாது, தெய்வமாக மாற முடியாது. நான் தெய்வம் என்று சொல்ல முடியாது. இயேசுவை போல, அது அர்த்தம் இயேசுவோட பரிசுத்தம். அதே பரிசுத்தத்தை பெற்று அந்த பரிசுத்தம் உள்ளவராக ஜீவிக்கலாம். இயேசுவினோட தாழ்மை, அதே தாழ்மையை நாமும் பெற்ற தாழ்மையில் ஜீவிக்கலாம். இயேசுவினோட கீழ்ப்படுதல், அதே கீழ்ப்படுதலை பெற்று நாமும் கூட அந்த கீழ்ப்படுதலில் ஜீவிக்கலாம். இயேசுவினோட தெய்வீகமான சுபாவங்கள், நீதியின் சுபாவம், எத்தனையோ சுபாவங்கள் உண்டு. அவருடைய சுபாவத்தை, சில சுபாவத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவரே நமக்கு மீட்பெரும் பரிசுத்தரும். வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானம், இதெல்லாம் தேவனோட திவ்ய சுபாவங்கள். ആ സ്വഭാവത്തെ പെറ്റ് അപ്പം നമ്മുടെ പരിശുദ്ധം യേശുവിൻ്റെ പരിശുദ്ധം വെച്ച് பார்த்தால் அளவில் வித்தியாசம் இருக்கும். அளவில் வித்தியாசமுண்டு. ஆனால் பரிசுத்தத்திൻ്റെ குவாலிட்டி பார்த்தால் ஒரே குவாலிட்டி தான். அந்த பரிசுத்தம் இந்த பரிசுத்தம் ஒன்று தான், ரெண்டு என்று சொல்ல முடியாது. கேட்டீங்களா? ஆனபடியினால் நம்முடைய இயேசுவை போல, தெய்வத்தை போல, அதான் போல என்று சொல்லியிருக்கு, நாம் மாற முடியும். அதான் இப்போது நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கலாம். புத்திரர்கள்
தமிழ் பைபிளில் பிள்ளைகள் என்று எழுதியிருக்கோம். பிள்ளைகள் என்பது வெற்றி, புத்திரர்கள் என்று எழுத வேண்டும். பிள்ளைகளுக்கும் புத்திரர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. பிள்ளைகள் யார்? பிள்ளைகள் யார்? யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் 1:12, அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ரட்சிக்கப்படுகிற யாவரும் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படுகிற யாவரும். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டவர் மட்டுமல்ல, இனி படிப்படியாக நாம் வளர்ந்து விட்டோம், புத்திரர்கள். அப்போ கலாத்தியர் 3 அதிகாரம் 26 வசனத்தின்படி ஞான ஸ்நானத்திலூടെ நாம் தேவ புத்திரர்கள். ரோமர் 8 அதிகாரம் 15 வசனத்தின்படி அபிஷேகத்தினால் நாம் தேவ புத்திரர்கள். அடுத்த சுத்திகரிப்பினால் வேறுபட்டு ஜீவிக்கிறதினால் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17 வசனத்தின்படி நாம் தேவ புத்திரர்கள். சிட்சையை சகிக்கிறதினால் எபிரேயர் 12 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும்போது சிட்சையை சகிக்கிறவர்கள் தேவ புத்திரர்கள். அடுத்த தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ரோமர் 8 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் போது தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவ புத்திரர்கள். கடைசியாக சுத்திகரிப்பு பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். 1 யோவான் 3 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது, இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்கள் எவரும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரிப்பான். சரிங்களா? சுத்திகரிப்பான். பியூரிட்டி. சாதாரண ஆண்டவரே நான் தப்பு செய்த என்னை சுத்தம் செய்யும் அதல்ல. சுத்தமுள்ளவர்கள் இன்னும் தங்களை சுத்திகரிக்க வேண்டும். அதுதான் வெளிப்படுத்தினல் 21 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்தமுள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவள் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அழுக்குள்ளவன் இன்னும் அழுக்காடட்டும், பரிசுத்தமுள்ளவர் தங்களை பரிசுத்தமாக்கட்டும். பியூரிட்டி. நம்மளே ஒரு தப்பும் இல்லை, ஆனால் நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதான் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல, இயேசு சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல இந்த நம்பிக்கையுடையவர்கள் தெய்வத்தை போல மாற முடியும், இயேசுவை போல மாற முடியும், இயேசுவின் தாழ்மையை பெற்றுக்கொள்ள முடியும், இயேசுவினுடைய கீழ்ப்படுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு பொய் சொல்லாமல் ஜீவித்தார், நானும் பொய் சொல்லாமல் ஜீவிக்கலாம். இயேசு எந்த பொருளும் திருடவில்லை, நானும் திருடாமல் ஜீவிக்கலாம். இயேசு யாருக்கு பழிக்கு பழியாக ஜீவிக்கவில்லை, பதிலுக்கு பதில் செய்யவில்லை. நானும் அப்படி ஜீவிக்க முடியும். அப்படிப்பட்ட விசுவாசமுடையவர்கள் தான் தேவ புத்திரர்கள். அப்படிங்களா? பிள்ளைகள் பாவம் செய்து ஜீவிப்பார்கள். பிள்ளைகள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதை கலாத்தியர் 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் குழந்தை என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் அவர்கள் கர்த்தருடைய வருகையில் போகாது, பிள்ளைகள் வருகையில் போகாது. நான் பிள்ளையாயிருந்த போது பிள்ளையை போல பேசினேன், பிள்ளையை போல சிந்தித்தேன், பிள்ளையை போல நடந்து கொண்டேன். இப்போது நான் பூர்ண புருஷனாயிருக்கிறேன். பிள்ளையுடைய அம்சங்கள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டன. ஆக நாம் பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. அது சாதாரண கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கும். அவன் ஒரு கெட்ட வார்த்தை பேசினா திருப்பி ஒரு வார்த்தை பேசும். அவன் ஏதாவது அக்கிரமம் செய்தால் நம்மளும் திருப்பி அக்கிரமம் செய்கிறோம். அவங்க ஏதாவது வம்பு பண்ணினா நம்மளும் வம்பு பண்ணுகிறோம். ஏன் நீ இப்படி பண்ணீங்க? அவன் செய்தாச்சு, அதனால தான் நானும் செய்கிறேன். அது தப்பு. அது நம்மளோட மார்க்கம் அல்ல, அது பெந்தகோஸ் மார்க்கம் அல்ல, அது பரிசுத்த மார்க்கம் அல்ல. கட்டிங்களா? அது இந்த புத்திரர்களுடைய மார்க்கம் அல்ல. அப்போ அநேகம் பிள்ளைகளை அந்த இடத்தில் பிள்ளைகள் என்று வாசித்தாலும் கூட புத்திரர்கள் தான். அநேகம் புத்திரர்களை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் இது அவரோட நோக்கம். அநேகம் பிள்ளைகளை இந்த மகிமை தேவனோட ஸ்டாண்டர்டில், தேவனோட நிலவரத்தில், தேவனோட நிலவரம் என்று சொல்லுவது தான் சியோனும் எருசலேமும். அதான் தேவனோட நிலவரம். அந்த நிலவரத்தில் கொண்டு வந்து சேர்க்கையில்
நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியானவர் உபத்திரவங்களினால பூர்ணப்பட வேண்டியது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. அப்போ தேவனோட நோக்கம் என்பதை விளங்கி கொள்ளுங்க. நாம் இயேசுவை போல மாற வேண்டும், மாற முடியும். அது விசுவாசிக்கிறவங்க கரங்களை ஒருத்தர் அல்லேலியா சொல்லுங்க. இப்போ எதுக்காக அல்லேலியா சொன்னோம்? எதுக்காக? நாம் இயேசுவை போல, சத்தமாக சொல்லுங்க, இயேசுவை போல மாற முடியும். இனி ஒரு 3 முறை சொல்லுங்க, இயேசுவை போல மாற முடியும், இயேசுவை போல மாற முடியும், இயேசுவை போல மாற முடியும். காரணம், அந்த சாத்தான் பாருங்க அங்கே நிற்கிறான். சாத்தான் எங்கே நிற்கிறான்? வெளியே நிற்கிறான், ரோடில் நிற்கிறான். அவன் சொல்கிறான், எல்லாம் சொல்லி கொடு கொடு கொடு, நான் பார்த்துட்றேன் அப்புறம். அப்போ சாத்தானே பார்த்து நம்ம சொல்ல, என்ன சாத்தான் நீ என்ன பார்க்க போகிற? நான் இயேசுவை போல மாற முடியும். அவன் கெட்ட வார்த்தை பேசும், நீங்கள் என்ன சொல்லணும்? கெட்ட வார்த்தை பேசும், நீங்கள் என்ன சொல்லணும்? அல்லேலியான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? உங்களோட கிராமத்தை போகும்போது அவங்களெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தை பேசும், நீங்கள் என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலியா, என்னை என் ஆனந்தம், எந்த என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, அந்த பாட்டு பாடணும். இந்த கெட்ட வார்த்தை கேட்கும்போது எனக்கு என்ன ஆனந்தம் தெரியுமா, அது சொல்லக்கூடாது என்று. அப்போ அவங்களுக்கு இன்னும் கோபம் வரும். அப்போ நீங்கள் தேவனை துதிக்கணும். அப்படி உங்களோட துதியை பார்க்கும்போது, உன்னோட நிலவரத்தை பார்க்கும்போது, அந்த சாத்ரக் மேசக் அபேத்நேகோ அக்கினியிலூടെ நடக்கும்போது ஐயோ ஐயோ என்று சொன்னானா? சாத்ரக் மேசக் அபேத்நேகோ சொன்னானா? இல்லை, அவர் தேவனை துதித்தார்கள். தேவனை துதிக்கிற சத்தத்தை கேட்ட போது நேபுகாத்நேச்சர் ராஜாவுக்கு அங்கே இருக்க முடிகிறது இல்லை. அவர் இப்படியே பார்க்குறாரு. டே, நம்மள 3 பேரை அல்லவா போட்டோம், இப்போ எத்தனை பேர்? 4 பேர். அந்த 4ஆமனை பார்த்தா எப்படி இருக்குது? ஓ, தெய்வத்தை போல இருக்குது. உடனே ராஜாவுக்கு நாற்காலியில் உட்கார முடியவில்லை. அவன் ஆடி விட்டான், நம்மை ஆட வைத்தான். ஆடிதாரு. இதே போல கிராமத்தார் உங்களை ஆட வைப்பாங்க. ஆனால் ஆட போறவங்க யாரு சொல்லுங்க? கிராமத்தார் தான். எப்படி? நீங்கள் அந்த நெருப்பில் சந்தோஷமாக நடக்க வேண்டும். என்ன நெருப்பு வந்தாலும், அதான் நம்மள 2ஆம் நாள் ஒரு பாட்டு பண்ணுவேன். புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எத்தனை புயல் அடித்தாலும் எத்தாத்த உயரத்திலே தேவன் நம்மை வைத்து நம்மை பாதுகாப்பார். அந்த விசுவாசம் உள்ளவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை. அப்போ தேவனோட நோக்கம் என்ன? ஒற்ற வாசகத்தை சொல்லுங்க. தேவனோட நோக்கம் என்ன சொல்லுங்க? அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். மகிமை என்று சொன்னா தேவனோட ஸ்டாண்டர்டு, தேவனுடைய நிலவரம், தெய்வத்தை போல. அப்ப தெய்வத்தை போல மாற முடியுமா முடியாதா? முடியும். இனி அது எப்படி முடியும் என்பது பிறகு சிந்திப்போம். இனி அடுத்த நோக்கத்துக்கு போவோம். யாரோட நோக்கம்? சாத்தான்ற நோக்கம். அவன் நோக்கம் என்ன? மீகா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மீகா 4:11 என்ன வாசிக்கிறோம்? சீயோன் தீட்டுப்படுவாளாக. வந்து வாசிங்க. சீயோன் தீட்டுப்படுவாளாக, சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எருசலேம் தீட்டுப்படுவாளாக, பெந்தெக்கோஸ்து சபை தீட்டுப்படுவோம் என்று சொல்லி அநேக ஜாதியார், அநேக ஆவிகள் மனுஷனுக்குள்ள நுழைந்து அவர் மூலமாக பேசும். ஆவி டைரக்டாக பேச முடியாது. அதுக்கு ஒரு ஆவி, ஒரு மனுஷன் தேவை. அது அநேக ஜாதியார். அந்த ஜாதியாருக்குள்ள இந்த பொல்லாத ஆவிகள் உண்டு. அவர் மூலமாக அவர் பேசுவார்.
உன்னை தீட்டுப்படுத்துவன், உன்னை தீட்டுப்படுத்துவன், உன்னை நீ பொய் சொல்ல மாட்டீங்களா, உன்னை பொய் சொல்ல வைப்பேன். நீ திருட மாட்டீங்களா, உன்னை திருட வைப்பேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன சொல்லணும்? இப்போ பக்கத்தில் வீட்டில் மாங்காய் இப்படி தொங்குது, பார்த்த உடனே நமக்கு என்ன ஆசை வரும்? அக்கா பார்த்து இப்படி பார்க்கும், ஓ பாஸ்மார் யாரும் இங்கே இல்லை. அப்போ உடனே போய் 4 மாங்காய் பிடுங்கிட்டு வீட்டுக்கு போகிறது. கட்டிங்களா? அப்போ நீ தீட்டுப்பட்டாச்சு. யாரோட பொருளை நீயே திருட்டுத்தனமாக எடுத்தோ நினைக்க தீட்டுண்டாயிடுச்சு. நினைச்சா போதும் அந்த மாங்காவை பிடுங்க வேண்டும். எப்படி பிடுங்கலாம்? ஏறி பிடுங்கலாமா, கல்லெடுத்து அடித்து கீழே போட்டு எடுக்கலாமா? இப்படி ஒரு சிந்தனை வந்தால் போதும், மனதில் ஒரு எண்ணம் வந்தால் போதும், அந்த எண்ணத்தினால் நீ தீட்டுப்பட்டாச்சு. இப்படி சாத்தான் சொல்லுகிற, உன்னை நான் தீட்டுப்படுத்துவேன், உன்னை தீட்டுப்படுத்துவேன். பணத்தை பணாசையை மூட்டி தீட்டுப்படுத்துவேன், பொருளாசையை மூட்டி. அதான் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சையின் மூலமாக உன்னை தீட்டுப்படுத்துவேன். உடனே நாம் அந்த இடத்தில் தீர்மானத்தை புதுப்பிக்கணும், நான் என்னை தீட்டுப்பட விட மாட்டேன். கேட்டீங்களா? அப்போ சீயோன் தீட்டுப்படுவாளாகும். எங்கள் கண்கள் பார்ப்பதாக சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். அப்ப நீ என்ன செய்யணும்? அடுத்த வசனம் படிங்க. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமல், அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமல். கர்த்தருக்கு ஒரு நினைவுண்டு, கர்த்தருக்கு ஒரு தீர்மானமுண்டு, கர்த்தருக்கு ஒரு நோக்கமுண்டு. அது இந்த சாத்தானுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையே உணராமலும் இருக்கிறார்கள். நீ என்ன செய்யணும்? அடுத்த வசனம், சீயோன் குமாரத்தியே நீ எழும்பி போரடி, நீ எழும்பி ஊழியம் செய், அல்லாவிட்ட ஒரு ஜீவியம் செய். ஜாதிகளைப் போல, புறஜாதிகளைப் போல, குணப்படாதவனைப் போல நீ ஒன்றும் செய்யக்கூடாது. கேட்டீங்களா? நீ செய்யக்கூடாது, நீ பொய் பேசக்கூடாது. தீர்மானத்தில் உறுதியாய் நிற்கணும். ஒரு பொய்யை பேச வேண்டும் என்று நினைத்தா போதும், நீ தீட்டாச்சு. அதான் உன்னை தீட்டுப்படுத்தும். அதான் சாத்தான்ற நோக்கம், உன்னை தீட்டுப்படுத்தும். கண்களின் இச்சையின் மூலமாக, மாம்சத்தின் இச்சையின் மூலமாக, ஜீவனத்தின் பெருமையின் மூலமாக, இந்த 3 வழியிலோட சாத்தான் உன்னை தீட்டுப்படுத்தும். அதான் இன்றைக்கு பாருங்க, இன்டர்நெட் மூலமாக, இந்த மொபைல் மூலமாக எத்தனையோ தீட்டான காரியங்கள் வந்து நமது பிள்ளைகள் எல்லாம் கெட்டு போயிருக்கிறார்கள். எல்லாரும் அல்ல, அநேக பிள்ளைகள் முடியும் வளர்த்தி தாடியும் வச்சு அலங்கோலமாக ஜீவிக்கிறார்கள். சில இடங்களிலெல்லாம் குடித்து வெறித்து மோசமான நிலைமையில் ஜீவிக்கிறார்கள். நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல ஒரு தாய் தகப்பன் தந்த பிள்ளையை வளர்த்தினார். ஒரே ஒரு பிள்ளை, அது எஸ்எல்சியில் நல்ல மார்க், 86% மார்க், நல்ல மார்க். அப்போது அவள் +1 +2க்கு போனாங்க. +1க்கு போன போது அது வேறு ஸ்கூல், தந்த வீட்டு பக்கத்தில் எஸ்எல்சி ஸ்கூல் இருந்தது. இப்போ செகண்டரி ஸ்கூல், அது வேறு இடத்த, கொஞ்சம் டவுன் பகுதிக்கு. அங்கே போன உடனே இதுக்கு நண்பரெல்லாம் சேர்ந்தாச்சு. +1க்கு 86 வாங்கினவங்க ஒரு கஷ்டிச்சு ஒரு 56 மார்க் வாங்கினாங்க. 56%, 56 மார்க்கு குறைஞ்சி போச்சு. +2க்கு வந்த போது எத்தனை மார்க்கு? 40%, ஜஸ்ட் பாஸ் மார்க். அப்போது கூட படித்தவங்களெல்லாம் அதே லெவலுக்கு நல்லா படித்து அவங்க 86, 87, 90 மார்க்கெல்லாம் வாங்கி நல்ல காலேஜில் என்ஜினியரிங், MBBSக்கு எல்லாம் படிக்க போயிட்டான். இவளுக்கு ஐயோ நான் படிக்க போக முடியுது. தகப்பனாடுத்து வந்து ஒரே சண்டை, எப்படி ஆகிலும் என்ன படிக்க வைக்கணும், எனக்கு ஒரு காலேஜில், என்ஜினியரிங் காலேஜில் அனுமதி வாங்கி கொடுக்கணும், அட்மிஷன் வாங்கி கொடுக்கணும். அப்போ தகப்பனார் ஒரு விவசாயி தான், சாதாரண ஒரு விவசாயி. 2 ஏக்கர் லேண்டு வச்சு ரப்பர் மரத்தை வெட்டுகிற ஒரு ரப்பர் மரம் வெட்டுகிறவன். அவனுக்கு ஒரு படிப்போ பெரிய ஒன்றும் இல்லை. நான் எப்படி உன்னை படிக்க வைக்க முடியும்? எனக்கு தான் மார்க் இல்லையே,
40% മാർക്ക് എടുത്തിട്ട് എന്ത് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജിൽ ചേർക്കാൻ முடியும்? ചില വർഷങ്ങൾക്ക് മുന്നേയുള്ള കഥ. അവർ തന്നെ എപ്പടിയാകലും എന്നെ ചേർക്കണം, இராவிட்டால் நான் நரம்பு முறிச்சு சாகுவேன். இப்போ அந்த ஆவிதான் ஏதாவது சொன்ன உடனே அடுத்த நரம்பு முறிக்குது, உடனே நான் சாவேன். தகப்பனுக்கு பயமாச்சு, ஐயோ ஒரே ஒரு பிள்ளை ஏதாவது வம்பு பண்ணிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், பிள்ளை போயிடுமேன்னு சொல்லி சரி நான் படிக்க வைக்கிறேன். அவர் பல இடத்துலையும் போய் ஆலோசனை கேட்டு ஒன்றும் இல்லை. சரி இந்த ரப்பர் எஸ்டேட் இல்லை, 2 ஏக்கர் ஸ்தலம், 2 ஏக்கர் ஸ்தலத்தில் அந்த லேண்டை விற்று அந்த பணத்தை வாங்கி இந்த பிள்ளைக்கு கேரளாவில் பிள்ளை சென்னையில் ஒரு காலேஜில் இடம் வாங்கி கொடுத்தாச்சு. டொனேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. எப்படியாவது படிக்கட்டும், முன்னேறட்டும். இவள் படித்தாச்சு, 1 வருஷம் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வீட்டுக்காரன் டிவியில் இவளை பார்த்தாங்க, யூடியூபில் இவளை பார்த்தா இவளுடைய ஒரு ப்ரோக்ராம், மோசமான ப்ரோக்ராம். அப்போ ஓடி இந்த வீட்டுக்கு வந்து உங்களோட பிள்ளை எங்கே படிக்கிறாங்க? அவள் சென்னையில் இந்த இடத்துல படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறாங்க? என்ஜினியரிங் படிக்கிறாங்க. எந்த பிள்ளை படிக்கிறது மாதம். அவளை பார்க்கணுமா? உங்களுக்கு டிவியில் பார்க்கணுமா? பார்க்க முடியுமா? நான் பார்க்கணும். இவங்க குளிச்சு துணியெல்லாம் மாற்றி மகள் பார்ப்பாங்களே, அப்போ நம்மளை எப்படி இருக்கணும் என்றெல்லாம் சொல்லி துணியெல்லாம் மாற்றி நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுத்து டிவிக்கு முன்னால் வந்து உட்காந்தாச்சு, லேப்டாப் முன்னால் யூடியூபில் வந்து உட்காந்தாச்சு. அப்போ அந்த சகோதரன் அந்த மேலே அதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே உட்காந்து பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த படம் வந்துடும், அப்போ நீங்கள் உள்ள பிள்ளைய பார்க்கலாம் சொல்லி அவர் கீழே போயிட்டார். அங்கே பிள்ளையை பார்த்த உடனே பிள்ளையோட சரீரத்தில் வஸ்திரமே இல்லை, நிர்வாண கோலத்தில். அவள் மட்டுமல்ல, அதே போல் 2-3 கேர்ள்ஸும் பாய்ஸுங்க எல்லாம் கூட நிர்வாண கோலத்தில், ஒரு கையில் விஸ்கி பிராண்டி குடித்த, ஒரு கையில் சிகரெட்டு வச்சு ஆடுறாங்க. இதுதான் இன்றைக்கு உள்ள உலகம். டொனேஷன் கொடுத்து பணத்தை கடன் எடுத்து கஷ்டப்பட்டு இருந்த 2 ஏக்கர் ஸ்தலத்தை விற்று, இனி அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு 2 சென்ட் ஸ்தலம்தான் வீட்டுக்காக வச்சிருக்கு. விற்று பிள்ளையை படிக்க வைத்தால் அந்த பிள்ளை செய்த கோமாளித்தனம் பாருங்க. உடனே இவர் பார்த்துட்டு 2 பேரும் தலையில், தாயின் தகப்பனும் தலையில் முண்டிட்டு, ஐயோ இந்த பிள்ளை இப்படி ஆச்சேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து 2 பேரும் தற்கொலை செய்துட்டாங்க. தாயின் தகப்பனும் தற்கொலை செய்தாச்சு. இதுதான் இன்றைக்குள்ள உலகம். இதுதான் கண்களின் இச்சை, இதுதான் ஜீவனத்தின் பெருமை, இதுதான் மாம்சத்தின் இச்சை, இதுதான் உலகம், இதுதான் பிரபஞ்சம். அப்படிங்களா? வாலிப சகோதரி சகோதரங்களை கேளுங்க, இதுதான் பிரபஞ்சம். அதனால தான் முடியும் வளர்த்தி அலங்கோலமாக கிருதாவும் வைத்து, சில சகோதரியோட ட்ரெஸ்ஸு பார்த்தா எவ்வளவு கேவலம். ஏன் சகோதரி இப்படி வந்திருக்கிறேன்னு கேட்டால் உடனே சண்டை. பாஸ்டரோட வேலை செய்யுங்க. ஆமாம், என் வேலை தான் செய்கிறேன், உன்னே திருத்துறது தான் என்னோட வேலை, வேறு எனக்கு என்ன வேலை? நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன், உன்னை திருத்த வேண்டியது எந்த கடமை. அதுக்காக எந்த அப்பாவை அம்மாவை விட்டு நான் வந்திருக்கிறேன். நம்ம என்ன யாரை திருத்த முடியும்? நீ ஏன் இந்த கோலத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரே சாட்டம் தான். கடைசியில் பார்த்தீங்களா, உலகத்தாரோடு சேராது அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் நம்முடைய இயேசு என்ன செய்தார் என்று தெரியுமா? என்ன செய்தார்? மனுஷாவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார். வரவில்லையா? வந்து சிலுவையில் மரித்தார். எதுக்காக மரித்தார்? குட் ஃப்ரைடே மீட்டிங்கில் நீங்கள் அந்த ஆலோசனையெல்லாம் கேட்டிருப்பீங்க. 9 விஷயத்துக்காக இயேசு மரித்தார். 9 விஷயத்துக்காக. நம்முடைய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து எழுதிய புஸ்தகத்தில் 9 விஷயம் எழுதியிருக்கு. அந்த புஸ்தகத்தை வாங்கி படியுங்க. அதில் ஒரு விஷயம்தான் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒன்று படியுங்க. கலாத்தியர் எல்லா வாழ படிங்க. இந்த பைபிளுங்க எடுத்து படி.
கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்களேன், பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அவர் நமது பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், மரித்தார். அப்போ இயேசு மரித்ததினுடைய ஒரு நோக்கம் என்ன? 9 நோக்கம் என்று நம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த புஸ்தகத்தை வாங்கி படியுங்கள். அதில் ஒரு நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மனுஷ அவதாரம் எடுத்து இயேசுவின் நாமத்தில் வந்து 33 வருஷம் ஜீவித்த கடைசியில் கோல்கோதா என்ற மலையில் தேவ சித்தத்தின்படி அவர் சிலுவையில் மரித்தார். எதுக்காக மரித்தார்? அந்த ஒரு நோக்கம். இயேசு எதுக்காக மரித்தார்? நம்மை அவருடைய பிள்ளைகளாக அல்லது புத்திரர்களாக மாற்றும்படியாக, மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக, மகிமையில் தேவனை போல மாற்றும்படியாக. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்த நோக்கம் பாருங்க, பிரபஞ்சத்தில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக. பிரபஞ்சத்தில் இருந்து. അതിൻ്റെ അർത്ഥം ചില പരിഹാസികൾ சொல்லுவோம், அப்படி இருந்தால் நீங்கள் இந்த பூமியில் ஜீவிக்கக்கூடாது, பரமக்குடி ஜீவிக்கக்கூடாது, நீங்கள் சந்திரனுக்கு போங்க, மனுஷன் இல்லாத இடத்துக்கு போங்க. பிரபஞ்சத்தில் இருந்து விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மரித்தார் அல்லவா? அப்போ நீங்கள் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கலாம், பூமியில் ஜீவிக்கலாம்? நீங்கள் போங்க, சந்திரனுக்கு போங்க என்று பரிகாசமாக சொல்லுவார்கள். அதல்ல அதனோட அர்த்தம். அப்போ பிரபஞ்சம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? பிரபஞ்சம் அர்த்தம் என்ன? ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும் போது எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 1:4 பிரபஞ்சம் என்ற இடத்தில் அண்டர்லைன் போட்டு என்ன ரோமர் 12:2 என்று எழுதுங்க. அங்க பிரபஞ்சத்தினோட அர்த்தம் கொடுத்திருக்கு. அப்படிங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ பிரபஞ்சம் என்றால் அர்த்தம் என்ன சொல்லுங்க? உலக வேஷம், அதான் பிரபஞ்சம். அப்போ உலக வேஷத்தில் இருந்து உன்னை விடுவிக்கும்படியாக இயேசு உனக்காக மரித்தார். அந்த மரணத்தினால் மரணத்தின் அதிகாரியான பிசாசின் தலையை நசுக்கி உன்னை புத்திரனாக மாற்றி சியோன் எருசலேமாக மாற்றுகிறார். பிரபஞ்சத்தில் இருந்து விடுவிக்கும்படியாக. எல்லா பெற்றோர்கள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள் கேளுங்கள். பிரபஞ்சத்தில் இருந்து விடுவிக்கும்படியாக. பிரபஞ்சம் என்ன சொன்னால் அர்த்தம் என்ன? வேஷம், உலக வேஷம். அப்போ உலகத்தில் எத்தனையோ வேஷங்கள் உண்டு, எத்தனையோ விதமான காரியங்கள். இந்த இன்டர்நெட்டும் எனக்கு அவ்வளோ தெரியாது. சிலர் சொல்கிறாங்க, நான் பார்த்ததும் இல்லை. எந்த மொபைலில் எனக்கு இன்டர்நெட் உண்டு, நான் இல்லை எடுக்கிறது இல்லை. എൻ്റെ ആവശ്യத்துக்கு பைபிள் சம்பந்தமான காரியத்துக்கு நான் எடுப்பேன். எனக்கு எடுக்கவும் தெரியாது, பிரதர்ஸ் வந்து எடுத்து தருவாங்க. ஆனால் நான் பெரிய மொபைல் வச்சுருக்கிறேன். இந்த மொபைலினால் எனக்கு ஒரு கெடுதி இல்லை. എൻ്റെ ജയ ജീവിതத்துக்கோ പരിശുദ്ധ ജീവിതத்துக்கோ இந்த மொபைலினால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ഇതിനകത്ത് முழு உபதேச புஸ்தகங்கள் வச்சுருக்கிறேன். இதில் சண்டே ஸ்கூலினுடைய சிலபஸ் வச்சுருக்கிறேன். சண்டே ஸ்கூலில் எத்தனை வசனம் உண்டு? നമ്മുടെ சண்டே ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லுங்க, 1லிருந்து 16ஆம் வகுப்பு வரை படித்தா எத்தனை வசனம் படிக்கலாம்? நாளைக்கு சொல்லுவீங்களா? சரி, நாளைக்கு சொல்லுங்க. 370 வசனம் படிக்கலாம். எத்தனை வசனம் சொல்லுங்க? சொல்லுங்க. 370 വസനം. അത്തന വസനം എൻ്റെ മൊബൈലിലുണ്ട്. എൻ്റെ എല്ലാ ചാർച്ചുകൾ ഇതിനകത്തുണ്ട്. இப்படிப்பட்டதான இந்த ஊழியத்தின் உதவிக்காக நான் இந்த மொபைல் வைத்திருக்கிறேன். ഇതിനകത്ത് ഒരു கெடுதியான படமோ கெடுதியான காரியங்கள் ஒன்றும் இல்லை. இந்த மொபைல் நான் யாருக்கும் கொடுப்பேன். இப்போ திடீர்னு ஃபோன் அடித்தால் എൻ്റെ பிரதருக்கு கொடுப்பேன். அது முக்கியமான செய்தியாக இருக்கும். உடனே அவர் எடுத்து பேசுவாங்க. உங்களுடைய மொபைல் நான் ஒன்று கேட்கட்டுமா? சகோதரி, உண்ட மொபைலில் ஒரு செய்தி வந்தால் உண்ட புருஷனுக்கு கொடுப்பீங்களா? புருஷன்கிட்ட அது இது ஆறுறது கொஞ்சம் பாருங்கள்.
புருஷன் உந்த மொபைல் ஒரு செய்தி வந்தால் உன் மனைவிக்கு கொடுப்பீங்களா? எத்தனை பேர் கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்க. தெரியாமல் அவள் எடுத்துட்டா, எந்த மொபைலுக்கு வந்த ஃபோன் உன்னோட எடுக்க சொன்னது யாரு? உனக்கு என்ன அதிகாரம்? அப்பா அதிகாரம் போலீஸ் எல்லாம் வந்தாச்சு. ஏன்னா எந்த மொபைல் யாருக்கும் கொடுப்பேன். காரணம், தேவையில்லாத ஒரு ஃபோனும் இங்கே வராது, தேவையில்லாத ஒரு மொபைலும் இங்கே வராது, ஒரு செய்தி வராது. யங் கேர்ள்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் நாளைக்கு பரீட்சை, இந்த பரீட்சையில் எனக்கு ரொம்ப கஷ்டம், நான் இன்னிடத்தில் எனக்கு அந்த அவளை தெரியவே தெரியாது, ஆனாலும் ஃபோன் பண்ணுவாங்க. நான் பரமக்குடியில் உள்ள இந்த சபையை சேர்ந்த ஒரு விசுவாசியோட மகள், இப்போ நான் +2க்கு படிக்கிறேன், நாளைக்கு எனக்கு இந்த பரீட்சை, தயவு செய்து ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். பயமாக இருக்குது பாஸ்டர், தயவு செய்து ஃபோனை கூட ஜெபம் பண்ணுங்க. உடனே நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்கு விடுதலை உண்டாகும். தேவனுக்கு மகிமை. அதுக்காக இந்த பெரிய மொபைல் வைத்திருக்கிறேன். എൻ്റെ മൊബൈലിനാൽ എനിക്ക് ഒരു കെടുതിയില്ല. ഇതിനകത്ത് ഒരു സിനിമാ പടത്തെ ഞാൻ பார்க்கறதில்லை, அருவருப்பான காரியங்கள் பார்க்கறதில்லை, ஒன்றுமே பார்க்கறதில்லை. தேவனுக்கு மகிமை. அப்போ பிரபஞ்சம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன விளங்கிக்கொள்ளுங்க. பிரபஞ்சம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? உலக வேஷம். எல்லாரும் சொல்லுங்க. அப்போ உலக வேஷத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அந்த நோக்கம் பாருங்க. வேதனை பெற்ற அவர் கல்வாரியில் மரித்தார். லேசாக மரிக்கவில்லை. கேட்டீங்களா? ஒரே ஒரு வெட்டில் இயேசு மரித்து போகவில்லை. அவரை உழுகிறவர்கள் அவரோட முதுகின் மேல் உழுது படச்சாலுகளை நீளமாக்கினார்கள். 129 சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுத படச்சாலுகளை நீளமாக்கினார்கள். அந்த அளவுக்கு வாரினால் அடித்து 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 இயேசுவின் சரீரம் முழுவதும் கிழித்து போட்டாங்க. ஒரு உழவு சாலை போல, வயலில் உழுகிறதான உழவு சாலை போல இயேசுவின் சரீரத்தை கிழித்தார். எவ்வளவு வேதனை எடுத்திருக்கும், எவ்வளவு துடிச்சிருப்பார். இவ்விதமாக உழுத போத சதையெல்லாம் தொங்குது. இப்போ எலும்புகள் தெரிகிறது. 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், என் எலும்புகளை நான் எண்ணலாம், நான் எலும்புகளை எண்ணலாம். அந்த அளவுக்கு இயேசுவின் எலும்பிலிருந்து சதையானது வேறுபட்டு போயிடுச்சு. அது ரிபனை போல தொங்குது. அவ்வளவும் வேதனை. துடித்து 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 மரித்திருப்பார். எதுக்காக மரித்தார்? பிரபஞ்சத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக, உலக வேஷத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக, கண்களின் இச்சையிலிருந்து விடுவிக்கும்படியாக, ஜீவனத்தின் பெருமையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக, பிறகு மாம்ச இச்சையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக. அதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 யோவான் வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பார்த்தீங்களா? உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், பிரபஞ்சத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, எல்லாம் அவர்கள் உலகத்தினால் உண்டானவர்கள், பிசாசினால் உண்டானவர்கள். அதுக்குத்தான் நாம் அடிமைப்பட்டு போகிறோம். நம்முடைய இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகள் அடிமைப்பட்டு போகிறோம். சில பெற்றோர்களும் சப்போர்ட்டு தான். நானும் அனுபவிக்கவில்லை, என் பிள்ளையாவது அனுபவிக்கட்டும். நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர், பிள்ளையை இந்த அளவுக்கு அவிழ்த்து விட்டுட்டீங்களே, இது சரியா? பாஸ்டர், எந்த அப்பனே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்னை வளர்த்தினாங்க, நான் இதொന്നും அனுபவிக்கவில்லை, என் பிள்ளையாவது எந்த பிள்ளைகளாவது அனுபவிக்கட்டும். கடைசியில் அனுபவித்து ஒருத்தந்த பின்னாலே ஓடி போச்சு. அப்புறம் வந்து அழுகிறாங்க. என்ன பிரயோஜனம்? அவனு 1-2 வருஷம் கூட வச்சு அதனை விட்டு வேற கல்யாணம் பண்ணி அவனும் போயிட்டான். இப்போ இது அநாத மாதிரி நிற்குது.
இப்படிதான் பிசாசு நம்மை கெடுக்கிறது. ஆனபடியினால் பிசாசு நம்மை தீட்டுப்படுத்துவான். எதனால? உலக வேஷத்தினால், உலக கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சையின் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, மொபைல் மூலமாக, இனி உன்ற வீட்டில் இருக்கிறான ஐபோட் மூலமாக, டிவி மூலமாக உன்னை கெடுக்கக்கூடும். தேவனுக்கு மகிமை. அவிதமான காரியங்களினால் நாம் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும்? இப்போ எந்த மொபைல் எனக்கு ஒரு கெடுதி இல்லை, ஒரு கெடுதி இல்லை. நீங்கள் சொல்லுகிற சினிமாவும் இதில் வரும், எல்லாம் இதில் வரும். ஆனால் நான் எடுக்கிறது இல்லை. நான் ஒரு பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம், தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். இன்டர்நெட் இருந்தாலும் இவ்விதமான காரியங்களுக்கு பாவிக்க மாட்டேன். இதுவரை பாவித்ததில்லை. நீங்கள் அந்த ஹிஸ்டரி பார்த்தால் தெரியும், ப்ராஜெக்ட் பார்த்தால் தெரியும். தேவனுக்கு மகிமை. இப்படி நமக்கு ஒரு பிரதிஷ்டை தேவை, தீர்மானம் தேவை. என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். அந்த தீர்மானம் ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள் செய்ய வேண்டும். தானியேலை பாருங்க. தானியேல் 1 அதிகாரம் 8 வசனம் 12 வசனத்தை வாசிக்கும் போது, தானியேல் ஒரு வாலிபனாக, டீனேஜ், 13 வயதில் அவன் எருசலேமை விட்டு இந்த பாபிலோன் தேசத்துக்கு வந்தார்கள். அவன் ராஜ்ய குடும்பத்தில் பிறந்தவன். தானியேல் ராஜ்ய குடும்பத்தில் பிறந்தவன். ஆனபடியினால் அவனை எல்லா பகுதியிலும் அவன் நல்ல ஒரு வாலிபனாக காணப்பட்டான். அவனை அரமனையில் வளர்த்த வேண்டும் என்று சொல்லி ராஜா அரமனையில் வைத்தார். அவனுக்கு நல்ல நல்ல சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, ராஜ போஜனம். அப்போ தானியேல் என்ன செய்தார் பாருங்க. சின்ன வயசில் அவனுக்கு சொல்லி கொடுத்த வசனத்தின்படி அவன் நின்றான். இந்த போஜனத்தினால், ராஜாவினுடைய இந்த போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். அவர்களை 8 வசனம் படிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம். இவ்விதமான மொபைல் மூலமாக, மற்ற காரியங்கள் மூலமாக, நீ காலேஜில் படிக்கிற இடத்துல வேண்டாத காரியங்கள் இருக்கலாம், எத்தனை இடத்துல இருக்கலாம். சில இடங்களில் எல்லாம் ஜீவிக்க முடியாது, உண்மைதான். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அங்கேயும் ஜீவிக்கிறார்கள், சாட்சியாக ஜீவிக்கிறார்கள். அதனால சில பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. ஒரு இடத்துல நேஷ்னல் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒன்று உண்டு சிங்கப்பூரில். எல்லா வாலிபர்களும் அவங்களுடைய எஸ்எல்சின்னா ஓ லெவல் முடித்த உடனே அவங்க மிலிட்ரிக்கு போக வேண்டும். யாரானாலும் சரி, மிலிட்ரியில் 2 வருஷம் சேவனம் செய்த பிறகு அவங்க வந்து மறுபடியும் அவங்க படிக்கலாம். அடுத்த படிப்புக்கு பேர் தான் ஏ லெவல். ஓ லெவல் சொன்னால் எஸ்எஸ்எல்சி, ஏ லெவல் சொன்னால் +2. அப்போது இவனை எஸ்எல்சி முடித்து மிலிட்ரிக்கு போனான். மிலிட்ரி போய் அவங்க எழுதி கொடுக்கணும். அப்போ ரிமார்க்கு கோலத்தை இவன் எழுதி கொடுத்தா, நான் ஒரு பெந்தகோஸ் குடும்பத்தில் பிறந்தவன், எனக்கு குடித்து பழக்கம் இல்லை, இன்ன பொருட்களை நான் குடிக்க மாட்டேன், சிகரெட்டு பிடிக்க மாட்டேன், போதைப் பொருள் சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் இந்த விசுவாசத்துக்கு விரோதமான காரியம். என்னை எந்த விதத்திலும் எந்த நிகழ்ச்சியிலும் நிர்பந்திக்கலாகாது என்று ரிமார்க் கோலத்தில் அவன் எழுதி ஒப்பிட்டான். அவன் காரியம். കാരണം அங்கே நிகழ்ச்சி வைப்பாங்க, மிலிட்ரிக்காரெல்லாம் கூட நிகழ்ச்சி வைப்பாங்க, விஸ்கி பிராண்டி குடிக்க கொடுப்பாங்க கொஞ்சம். அப்போ அது நான் குடிக்க மாட்டேன். நான் பெந்தகோஸ் குடும்பத்தில் பிறந்தவன், சிறு வயது முதல் நான் இவ்விதமான காரியங்கள் பழகினதில்லை. காரணம் நான் பெந்தகோஸ் குடும்பத்தில் பிறந்தவன். எங்களோட விசுவாசம் தெய்வீக விசுவாசம், பரிசுத்தமான ஜீவியம், ஜெய ஜீவியம், இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து ஜீவித்து வருகிறேன். இப்போ எனக்கு 15 வயசாச்சு, அல்ல 16 வயசு. இது வரைக்கும் என்னை நான் தீட்டுப்படுத்தாமல், கரைப்படுத்தாமல் ஜீவித்து வந்தேன். இனி நான் அப்படி தான் ஜீவிக்கணும். ஆனால் அரசாங்கத்தினுடைய ஒரு நியமத்தின்படி அதுக்கு கீழ்ப்படிந்த நேஷ்னல் சர்வீஸுக்கு வந்திருக்கிறேன்.
நேஷ்னல் சர்வீஸ் செய்தால் தான் மேற்கொண்டு படிக்க முடியும், உத்தியோகத்துக்கு போக முடியும். அதுக்கு நான் வந்திருக்கிறேன், கீழ்ப்படிந்து வந்திருக்கிறேன். அப்போ இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அப்போ அதிகாரிகள் அது கேட்டு அவங்களும் அந்த கீழே சைன் போட்டேன். இவனை எப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கும் யாரும் ஒன்றும் தொந்தரவு பண்ணக்கூடாது, இவனுடைய விசுவாசத்தின்படி ஜீவிக்க இவனை அனுமதிக்க வேண்டும், அப்படி இப்படி சொல்லி அவர் சைன் போட்டு கொடுத்தாங்க. பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைகள் இதெல்லாம் கேள்விப்பட்டு, என்ன உன் பெரிய பரிசுத்தவான் இந்த சின்ன வயசில் இதற்கு அனுபவிக்க வேண்டாமா, இதெல்லாம் யாருக்காக ஆண்டவர் உண்டாக்கினார், அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நிர்பந்தித்தாங்க. என்ன நிர்பந்திக்காது, நான் குடிச்ச பழக்கம் இல்லை, விஸ்கி குடிக்க மாட்டேன், பிராண்டி குடிக்க மாட்டேன், அது குடிக்க மாட்டேன், போதை பொருள் சாப்பிட மாட்டேன், சிகரெட்டு பிடிக்க மாட்டேன், தயவு செய்து என்னை விட்டு விடுங்க விட்டு விடுங்க விட்டு விடு சொன்னோம். அப்போ அவங்க அடித்தாங்க, உபதிரவிச்சாங்க. நீங்கள் என்ன செய்தாலும் நான் செய்ய மாட்டேன். ஒரு நாளில் சில நாட்கள் ஆச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப கோபம் எல்லாம் இந்த மிலிட்ரியில் தானே, அவங்க இவன் கையும் காலும் கெட்டி போட்ட அவனை அப்படியே குடிக்க வைக்கிறதுக்காக படுக்க வச்சு அவனை கையும் காலும் கட்டி போட்டாச்சு. படிக்க வச்சு வாய் திறந்து அது ஊற்றுறாங்க. ஊற்றின உடனே வாயில் ஒரு ஆளோட விரல் இருந்தது, இவன் ஒரு கடி கொடுத்துட்டான். அந்த விரலையில் ஒரு கடித்த கடியில் துண்டு வந்தாச்சு, வெளியே துண்டு வந்தாச்சு. காரணம் இவன் விசுவாசத்துக்காக, ஐயோ என்ற விசுவாச துரோகம் செய்கிறாங்களே, நான் மரித்தாலும் பரவாயில்லை, என்ற விசுவாசத்தை விட்டு நான் எப்படி மதிப்பேன் பாருங்க. ஒரு வாலிபனுடைய தைரியம் பாருங்க. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட தைரியம் உண்டு? 15 வயசுள்ள 16 வயசுள்ள ஒரு வாலிபன், அவன் இப்படி பிடிச்சு ஒரு கடிச்சிட்டான். அவன் கொஞ்சம் ஆரோக்கியம் உள்ளவன் தான். கடித்த கடியில் விரல் துண்டாச்சு. துண்டான அவன் இந்த விரலே சொல்லி அவன் விட்டுட்டான். விட்ட உடனே எல்லாரும் பயந்து ரத்தம் வடியுது. உடனே அங்கே போலீஸ் கேஸ் ஆச்சு, மிலிட்ரி கேஸ் ஆச்சு. உடனே வந்துட்டான். இன்சார்ஜ் கமாண்டர் இன் சீஃப் வந்தால், எப்படி நீ கட்டிக்கலாம் சார்? எந்த சர்வீஸ் புக் எடுத்து பாருங்கள், அதில் ரிமார்க் கோலத்தில் நான் என்ன எழுதி கொடுத்தேன் அது பாருங்கள். அப்போ பார்த்தா நான் குடிக்க மாட்டேன், பெந்தகோஸ்து பையன், அதை இதை அடுத்த பெரிய கமாண்டர் அது சைன் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இவனே எந்த விதத்திலும் நிர்பந்திக்கக்கூடாது. அதனால எந்த விசுவாசத்தை பாதுகாக்கும்படியாக, ஜீவனை பாதுகாக்கல, எந்த விசுவாசத்தை, எந்த மகாபரிசுத்த விசுவாசத்தை பாதுகாக்கும்படியாக அவன் வாயில் ஊத்துற நேரத்தில் ஏதோ ஒரு கை விரல் இருந்தது, நான் ஒரு கடி கொடுத்தேன். கடிக்கிறதுக்கு கடிக்கவில்லை, எந்த விசுவாசத்தை பாதுகாக்கும்படியாக. உடனே அந்த சீஃப் எழுதி கொடுத்தார். அவன் விசுவாசம்தான் அவனு பெருசு, அவன் ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்கிறான். அவன் விசுவாச விரோதமாக நீங்கள் எப்படி செய்யலான்னு சொல்லி அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு நாளத்துக்கு ஜெயிலில் போட்டாச்சு. 3 அடியும் கொடுத்தாச்சு. 3 அடி ஜெயிலும் போட்டாச்சு. இவனுக்கு விடுதலை. இதே போல தானியேல், இந்த போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். எத்தனை பேருக்கு அந்த தீர்மானம் உண்டு? எத்தனை பேர் தீர்மானம் உள்ளவங்கள கரங்களை அல்லேலூயா சொல்லுங்கள். அதான் நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும். தீட்டுப்படுத்தும்படிக்கு சாத்தான் வருவான். போஜனத்தின் மூலமாக, அந்த விஷயத்தின் மூலமாக, கண்களின் இச்சையின் மூலமாக, ஜீவனத்தின் பெருமையின் மூலமாக, பல விதத்தில் அவன் வருவான். நீ என்ன செய்யணும்? நீ ஒரு தீர்மானத்தில் காணப்பட வேண்டும். அந்த சிங்கப்பூர் பிரதர் தீர்மானத்தில் காணப்பட்டார், உறுதியாயிருந்தார். அதுக்கு விரோதமாக அவனோட ஒரு ஆளுடைய விரலும் கடிச்சு போட்டான். கடிக்கிறதுக்காக கடிக்கவில்லை, விசுவாசத்தை பாதுகாக்கும்படியாக. அது அரசாங்கம் அங்கீகரித்தது. அவன் செய்தது சரி, அவனுக்கு தண்டனையை கொடுக்க முடியாது. அவன் விசுவாசம் அவனுக்கு பெரியது. ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய கிருபை பெரியது என்று தாவீது சொன்னது போல அவனோட விசுவாசம் அவன் ஜீவனை பார்க்கிலும் பெரியது. அவன் ஏற்கனவே எழுதி கொடுத்திருக்கிறான். இதே போல தானியேல் பாபிலோன் தேசத்தில் வந்த 13 வயசு தான், 14 வயசுன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு வருஷமாயிருக்கலாம். 14 வயசில் அவன் சொல்லுகிறான், இந்த போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். இருதயத்தின் ஆழத்தில் தீர்மானம் பண்ணினான். நீயும் இதே போல
ஒரு தீர்மானம் செய்து உன்னை பாதுகாக்க வேண்டும். நான் என்ன செய்வேன் சொல்லுவதல்ல. உந்த தீர்மானம் எங்கே? உந்த தீர்மானத்தின்படி நீ ஜீவித்தால் உன் தேவன் உனக்கு உதவி செய்வார். நமது தேவன் தானியேலின் தேவன், வாக்கு மாறாத தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்க. நான் சும்மா உங்களை அல்லேலூயா சொல்ல வைக்கிறது இல்லை. 2 விஷயத்துக்காக. ஒன்று, தூக்கம் மாறுறதுக்காக. அடிக்கடி அல்லேலூயா சொல்லும்போது என்ன போய்விடும்? தூக்கம் போய்விடும். யாரும் தூங்குறது இல்லை. ரெண்டாவது, ஒரு சாத்தான் கேட்கட்டும். நாங்கள் தீர்மானம் உள்ள தேவனோட ஜனம் என்ற சாத்தான் விளங்கி கொள்ளட்டும். நாம் எந்த ஜனம்? தீர்மானம் உள்ள ஜனம், பிரதிஷ்டை உள்ள ஜனம், பிரதிஷ்டை உள்ள ஜனம். இந்த போஜனத்தினால், ராஜாவின் போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். இது விஸ்கி, இது நான் குடிக்க மாட்டேன். இது மற்ற பொருள் நான் உபயோகிக்க மாட்டேன். இது வேற பொருள் நான் உபயோகிக்க மாட்டேன். எனக்கு அது வேண்டாம். நீங்களாக இருந்தால் என்ன செய்திருக்கோம் சொல்லுங்க? அந்த இடத்தில், தானியேல் இடத்தில் நீங்களாக இருந்தால் அங்கே இருந்துட்டு இப்படி பார்ப்பாங்க. யாராவது இருக்கிறாங்களா? எடுத்து குடிப்பாங்க. ஒரு பிரதர் பிரசிடென்ட் சக்கீர் ஹுசைனோட கையில் இருந்து ஒரு மெடல் வாங்கும்படிக்க டெல்லிக்கு போனார். ஒரு வாத்தியார். ஒரு சாதாரண மெடல் தான் கிடச்சது. அது வாங்குறதுக்கு டெல்லிக்கு போனார். டெல்லியில் போய் அவருக்கு ஒரு விருந்து கொடுப்பாங்க. எல்லா இடத்திலும் உள்ள கதை தான். அப்போ பெரிய அதிகாரிகளும் வருவாங்க. சில வேளையில் பிரசிடென்ட்டும் வரலாம். அன்றைக்கு வந்தாங்களோ இல்லையோ தெரியாது. அதிகாரிகள் வந்தாங்க, இவங்களும் வந்தாங்க. எல்லாருக்கும் இதே போல் குடிக்கிறதுக்கு வச்சாங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஹார்ட் ட்ரிங்க்ஸ். ஹார்ட் ட்ரிங்க்ஸ் சொன்னால் நல்ல விஸ்கி, பிராண்டி. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொன்னால் ஓரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், அதே போல் பொருள். அப்போ கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும். பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் ஹார்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கிய சாஃப்ட். நம்மளும் ஏன் விடணும்னு சொல்லி இவனும் வாங்கிட்டான். அவனுக்கு வெக்கக்கேடு. தேவனுடைய மனுஷன் என்று அங்கே வெளிப்படுத்தி அவன் வெக்கக்கேடு. அவன் வாங்கி குடிச்சிட்டான். வயசு 10-50க்கு மேலே இருக்கும். பழைய ஒரு விசுவாசி வாங்கி குடித்தான். காரணம், அந்த இடத்தில் தேவனை அவன் தூஷித்தான். நான் அந்த அந்த சிங்கப்பூர் பையன் பாரு, நான் பெந்தகோஸ் பையன், நான் விசுவாசத்தில் பிறந்தவன். ஆனபடியினால் அரசாங்கத்தினோட நியமத்துக்கு நான் கீழ்ப்படிந்து இங்கே நேஷனல் சர்வீஸுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் நான் பெந்தகோஸ் பையன், இதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு ஏற்கனவே எழுதி கொடுத்தான். நம்முடைய தேவனை நாம் எடுத்து காட்ட வேண்டும். நாம் யார் என்று உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் திருட மாட்டேன், எந்த பொருள் எங்கே பார்த்தாலும் நான் எடுக்க மாட்டேன், யாரோட மாமரத்தில் மாங்காய் இருந்தாலும் நான் தொட மாட்டேன். அந்த தீர்மானம் உனக்கு தேவை. அந்த தீர்மானம் இருந்தால் தானியேலின் தெய்வம் தானியேலுக்கு உதவி செய்தது போல உனக்கும் உதவி செய்வார். அதான் நமக்கு ஒரு தீர்மானம் தேவை, பிரதிஷ்டை தேவை. என்ன தேவை? எல்லாரும் சொல்லுங்க. பிரதிஷ்டை தேவை, தீர்மானம் தேவை. ஊழியர்களுக்கு மட்டுமல்ல பிரதிஷ்டை, விசுவாசிகளுக்கும் பிரதிஷ்டை தேவை. நீ அநேகம் பிள்ளைகளாக மாறும்படிக்க, மகிமையில் வந்து சேரும்படிக்க நீ ஜீவிக்க வேண்டுமானால், பிரபஞ்சத்தில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை பெற வேண்டுமானால், பாபத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் உனக்கு ஜெபம் மட்டுமல்ல தேவை, உனக்கு ஒரு பிரதிஷ்டை தேவை. பிரதிஷ்டை விசுவாசிகளுக்கும் பிரதிஷ்டை தேவை. எங்கே வாசிக்கிறோம்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37, 38, 39 வாசிக்கும் போது அந்த இடத்தில் விசுவாசிகளுடைய பிரதிஷ்டையை நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளுடைய பிரதிஷ்டை வாசிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனையாவது தாயாவது தேவதை பார்க்கலும் அதிகமாக நாம் நேசிக்கலாகாது. அதே போல மகனையாவது மகளையாவது தேவனை பார்க்கலும் அதிகமாக நேசிக்க கூடாது. இனி 39ஆம் வசனத்தில் தன் ஜீவனை
தேவனை பார்க்கிலும் அதிகமாக நேசிக்கக்கூடாது. இதுதான் ஒரு விசுவாசியுடைய பிரதிஷ்டை. அதனால்தான் தெய்வீக சுகத்தில் நாம் தைரியமாய் நிற்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் என்ற இயேசு தான் எனக்கு முக்கியம், என்ற உபதேசம் தான் எனக்கு முக்கியம். கேட்டீங்களா? உபதேசத்தில் நீ தைரியமாக நின்று பாருங்கள். நீ கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திருந்து பாருங்கள். அந்த உபதேசத்தை நீங்க கீழே போட்டு காலால் மெதித்து போடாதீங்க. இன்னைக்கு அநேகருக்கு உபதேசத்தின் மேல் ஒரு மதிப்பில்லை. என்ன உபதேசம், என்ன பிரதிஷ்டை, இது என்ன ஜீவியம்? உலகத்தில் ஜீவிக்கும் போது கொஞ்சம் நாகரீகம் வேண்டாமா? நகை வேண்டாமா? ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது பட்டு சாரி வேண்டாமா? இப்படியெல்லாம் போனால் 4 பேர் நம்ம கேலி பண்ணுவாங்களே, பரிகாசம் பண்ணுவாங்களே, நம்மளை மனுஷன் கூட்டத்தில் எண்ணுகிறது இல்லையே. தேவன் நம்மை வேர் பிரித்தார். தேவனுடையவர்களாகும்படி தேவன் உன்னை உலகத்திலிருந்தும் உலகக்காரிலிருந்தும் வேர் பிரித்தார். சத்தியத்தை மறக்காதீங்க. ஆனபடியினால் இவ்விதமான காரியத்தில் நாம் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். நான் இவ்விதமான காரியத்தை உபயோகிக்க மாட்டேன். பட்டு சாரி கட்ட மாட்டேன். கல்யாணத்துக்கு போவேன், நான் சாதாரண நல்ல ஒரு சாரி கட்டிட்டு போவேன். எனக்கு நகை தேவையில்லை. காரணம், நகையை போட்ட அலங்காரம் பண்ணுவது தேவனுடைய பிள்ளைகளுடைய மார்க்கம் அல்ல. படிங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினால். தகுதியான வஸ்திரம், ஒரு நல்ல சில்க் சாரி போடலாமே. இந்த வெள்ளை சாரி கட்டணும் என்றொന്നും சொல்றது இல்லை. நல்ல ஒரு சாரி கட்டி போகலாம். எதுக்கு நமக்கு பட்டு சாரி? எதுக்கு நமக்கு உலகத்தாரே போல நம்ம அலங்கரிக்க வேண்டும்? அது தேவனுக்கு சித்தம் அல்ல. இன்னைக்கு அநேகர் தேவனுக்கு விரோதமாக அவிதமான காரியங்கள் தங்களை தீட்டுப்படுத்துகிறார். சாத்தான் உன்னை தீட்டுப்படுத்துகிறான். அதான் விஷயம். தானியேலே பாருங்க, நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன். தலை போனா போட்டும், ராஜா தான், தலை போனா போட்டும், எனக்கு அது முக்கியம் அல்ல. எனக்கு தேவன் தான் முக்கியம். தேவனோட பிரமாணம் தான் முக்கியம். தேவனோட ஆலோசனை தான் முக்கியம். தேவ ராஜ்யம் தான் முக்கியம். இந்த உலகம் முக்கியம் அல்ல. நான் எப்படியாகிலும் தேவ ராஜ்யத்தில் போக வேண்டும். அவன் தந்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்தான். தேவ ஜனமே, உங்களுடைய பிரதிஷ்டையில் ஊழியர்களுடைய பிரதிஷ்டையில் உறுதியாயிருக்கணும். இந்த பிரதிஷ்டை வெறும் வாயில் இருந்தால் போதாது. இந்த பிரதிஷ்டை உன்னுடைய மனதில் இருக்கணும். 2வது அந்த பிரதிஷ்டை உன்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கணும். 3வது அந்த பிரதிஷ்டை உன்னுடைய சரீரத்தில் இருக்கணும். 3 இடத்திலும் இருக்கணும். அதான் லூக்கா 14:26 வாசிக்கும் போது நாம் என்ன வாசிக்கிறோம்? நான் வாசிங்க, உன் தகப்பனையாவது தாயாவது சகோதரன் சகோதரியாவது எல்லாவற்றையும் விட்டு வெறுக்காவிட்டால். படிங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஜீவனை வெறுக்கணும். ஜீவனை வெறுக்கான்னு சொன்னால் அர்த்தம் என்ன? அப்ப ஜீவனை கத்தி எடுத்து குத்தி ஜீவனை விடணும் என்ற அர்த்தமா? அதல்ல. ஒரு தகப்பன் மகன், தாய் மகள். இப்போ மகள் ஊழியத்துக்கு வந்தாச்சு, மகன் ஊழியத்துக்கு வந்தாச்சு, தகப்பன் தாய் அவர் தம்மிலுள்ள ரிலேஷன்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பே வெறுக்க வேண்டும். தகப்பனை வெறுக்கணும் என்றல்ல, ரிலேஷன்ஷிப், அந்த உலக ஸ்நேக பந்தம், அந்த பிரிட்ஜ், அதை உடைத்து போடணும். கேட்டீங்களா? அதான் பிரதிஷ்டை. அந்த பிரதிஷ்டை எந்த அளவுக்கு நீங்கள் காணப்படுகிறீர்களோ பிரதிஷ்டை உடைய இருதயத்துக்குள்ள சுபாவத்தில் இருக்கணும். அந்த பிரதிஷ்டை உடைய சரீரத்தில் இருக்கணும். அதான் 14:33
அந்த பிரதிஷ்டை உண்ட மனதில் இருக்கணும். அது 45 சங்கீதம் 10ஆம் வசனம். இதை விசுவாசிக்கும் பிரதிஷ்டைகள் மனதில் இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும், பிறகு சரீரத்திலும் இருக்கணும். அந்த பிரதிஷ்டையோடு நாம் ஜீவித்தால், அந்த தீர்மானத்தோடு ஜீவித்தால், தானியேலின் தேவன் அவருக்கு உதவி செய்தது போல உனக்கும் உதவி செய்வார். அவன் இருதயத்தின் ஆழத்தில் தீர்மானம் பண்ணினார். பிரதிஷ்டை பாருங்க, இருதயத்தின் ஆழத்தில். அடுத்த 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அரியோக் என்றதான அவனை விசாரிக்கிறதான பெரிய பிரதானி வந்தார். அரியோக் அவரிடத்தில் அவன் தாழ்மையாக சொல்றான், என்ன 10 நாளைக்கு எங்களுக்கு அந்த பருப்பும் அந்த தண்ணீரும் கொடுத்துப்பா, 10 நாளைக்கு. அப்புறம் எங்களோட முகங்களும் அவரோட முகத்தையும் ஒப்பிட்டுப்பார். ஏதாவது வித்தியாசம் இருந்தால் உந்த விருப்பத்தின்படி செய்து கொள். அவன் தாழ்மையோட தன் இருதயத்தின் ஆழத்தில் செய்த அந்த தீர்மானத்தை அவன் என்ன செய்தான்? அவன் வாயால் சொல்லுகிறான். வாயால் சொல்லும் போது மிகவும் தாழ்மையாக சொன்னான். 10 நாளைக்கு அந்த பருப்பும் அந்த தண்ணீரும் தந்து எங்களை ஒன்று சோதித்துப்பார். 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் எங்களோட முகமும் அவரோட முகம், எங்களோட ஞானம் அவரோட ஞானம் நீ பரீட்சித்து பார்க்கும்போது வித்தியாசம் இருந்தால் அதன்படி செய்து கொள். இராவிட்டால் இப்படியே எங்களை விட்டு விடு. காரணம் இது எங்களுடைய பெரிய ஒரு தீர்மானம். நாங்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல, நாங்கள் இஸ்ரவேல் மக்கள், நியாயப்பிரமாணத்தை படித்தவர்கள், தெய்வீக பிரமாணத்தின்படி ஜீவிக்கிறவர்கள். ஆனபடினால் இந்த தேசத்தில் வந்து தெய்வீக பிரமாணத்தை விட்டு வெறும் ஒரு ஜாதிய மனுஷனை போல, பிரமாணம் இல்லாதவனை போல ஜீவிக்க எனக்கு மனசில்லை. அதே பார்க்கல நல்லது, எங்கேயாவது போய் சாகிறது தான் நல்லது. ஜீவிச்ச என்ன பிரயோஜனம்? ஜீவித்தால் தேவநாம மகிமைக்கென்று நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படியே பாருங்க, அவன் சொல்றான். உடனே அரியோக்கு அப்படியே சம்மதித்தான். பார்த்தால் மற்ற வாலிபர்களை பார்க்கலும் இவர்களுடைய ஞானமும் அறிவும் சரீரத்திலே ஆரோக்கியமும் பிரபலமாயிருந்தது. பிறகு அவருக்கு அந்த போஜனம் கொடுக்கவில்லை. இப்படி அந்த போஜனத்திலிருந்த தானியேல் தன்னை பாதுகாத்தார். தானியேல் அதில் ஜெயத்தை பெற்று கொண்டார். இப்படி பல விஷயத்தில் தானியேல் ஜெயத்தை பெற்று கொண்டார். ஆனபடினால தான் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தானியேலின் காரியங்கள் ஜெயகரமாக காணப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். வாசிங்க, தானியேல் 6:28. தரீவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாக காணப்பட்டது. தேவஜனமே, நம்முடைய காரியங்கள் நீங்கள் இந்த பிரதிஷ்டையில், இந்த தீர்மானத்தில், உபதேசத்தின்படி, வசனத்தின்படி, தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் ஜீவித்து பாருங்க. கிராமங்களில் ஜீவித்து பாருங்க, நீங்கள் இருக்கிற இடத்தில் ஜீவித்து பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயகரமாக ஜெயமாக 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 எல்லா பகுதியிலும் உன் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னிடத்திலிருந்து வியாதியை விலக்குவார். நீ செய்வதெல்லாம் ஆசீர்வாதமாயிருக்கும். போகையிலும் வருகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலேயும் நீ வாழ்ந்த சுகமாயிருக்க தேவன் உதவி செய்வார். ஆனபடியினால் தேவனுடைய நோக்கத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிப்போம். நாம் இயேசுவை போல மாற்றப்படுவோம். இயேசுவை போல். அதுக்கு நமக்கு ஒரு நல்ல தீர்மானம், பிரதிஷ்டை தேவை. பிரதிஷ்டை தேவை. பிரதிஷ்டை முக்கியம். விசுவாசிக்கும் முக்கியம், ஊழியர்களுக்கும் முக்கியம். இந்த பிரதிஷ்டையை நீ உடைத்தால், விசுவாசியும் உடைத்து போட்டால், ஊழியர்களும் உடைத்து போட்டால், பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல அவனை அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும். அடைப்பை பிடுங்கிறவனே பாம்பு கடிக்கும். கட்டிங்களா? அடைப்பை பிடுங்காதீங்க. பிரதிஷ்டையை உடைத்து போடாதீங்க. உன்னை நீ காத்துக்கொள்.
பரிசுத்த பவுல் திமோத்தேயுவுக்கு சொல்லும்போது 1 திமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில், ஒரு சீக்கிரமாக ஒருவர் மேலும் கைகளை வையாதே, மற்றவர் செய்யும் பாபத்துக்கு உடன்படாதே, உன்னை நீ சுத்தவானாக காத்துக்கொள். திமோத்தேயு, உன்னை நீ சுத்தவானாக காத்துக்கொள். எப்படி காத்துக்கொள்ள முடியும்? பிரதிஷ்டையினால். இனி நிறைய விஷயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். 2 திமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படித்து பாருங்க. உனக்குள் இருக்கிற நற்பலனே, நற்பொருளே, நீயே உனக்குள் வாசமாயிருக்கும் பரிசுத்தாவியினால் காத்துக்கொள். படிங்க 2 திமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை. நல்பொருள் என்ன? நல்பொருள் நமக்குள்ள தேவன் தந்த நல்பொருள் என்ன? நீ என்னை போல மாற வேண்டும். நீ என்னோட புத்திரன். புத்திரத்துவம். ഈ പുത്രത്വത്തെ, இந்த நித்தியத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அதான் நல்பொருள். எப்படி காத்துக்கொள்ளலாம்? எப்படி காத்துக்கொள்ளலாம்? உலக அறிவினாலேயோ, உலக படிப்பினாலேயோ, உலக பணத்தினாலேயோ, உலக அந்தஸ்தினாலேயோ காத்துக்கொள்ள முடியாது. அதான் உனக்குள் வாசமாயிருக்கும் பரிசுத்தாவியினால் காத்துக்கொள். படிங்க. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பரிசுத்தாவியினால். அதனால்தான் எப்போதும் ஆவியில் நிரம்பி நம்முடைய தீர்மானத்தை, நம்முடைய நித்தியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை போல மாறுபடி நீர் என்னை அழைத்தீர். என் சபையை கட்டுவேன் சொன்னீரே. எருசலேமே கட்டும், சீயோனை கட்டும் என்று சொன்னீரேப்பா. நான் எருசலேம், நான் சீயோன். நான் சீயோனாக மாற வேண்டும். நான் எருசலேமாக மாற வேண்டும். அந்த சாத்தான் என்னை தீட்டுப்படுத்த வருகிறார். உலகத்தில் இச்சைகளால், இல்லைங்களே பிரபஞ்சத்தினால், இன்டர்நெட் மூலமாக, மற்ற காரியங்கள் மூலமாக அவன் என்னை தீட்டுப்படுத்த வருகிறான். நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் என்னை நானே காத்து கொள்வேன். தானியேல் காத்து கொண்டது போல நானும் என்னை பாதுகாப்பேன். 2வது, பரிசுத்தாவியினால் காத்துக்கொள். அபிஷேகத்தில் காத்துக்கொள். அபிஷேகத்தினால். அபிஷேகத்தில் நீ நிரம்பும் போது, உண்மையான அபிஷேகமாயிருந்தால், எசையா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி, அபிஷேகத்தினால் அடிம நுகத்தை முறியடிப்பார். அபிஷேகத்தினால் அடிம நுகத்தை முறியடிப்பார். உனக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல ஆவியில் நிரம்பி பாருங்கள். அடிம நுகத்தை தேவன் முறியடிப்பார். உனக்கு சில வேளையில் சில பில்லி சூன்ய கட்டுகள், மந்திரவாத கட்டுகள் அக்கப்பக்கத்துக்கார் செய்திருக்கலாம். சில ஆஃபீஸில் ப்ரமோஷன் வராதபடிக்க அவனும் பல பல தடைகள் செய்திருக்கலாம். உங்கள் விவசாயம் நல்ல ரீதியில் விளைச்சலாகாதபடிக்க அதுக்கும் விரோதமாக சாத்தான் கிரியை செய்வான். சிலரோட வாழை மரம் நல்லா வளர்ந்து வாழைத்தார் வர்ற வேளையில் எல்லாம் கரைந்து போகுது, காய்ந்து போகுது. சிலருக்கு நல்ல தேங்காய் நல்லா பிடிக்கும், மச்சங்க அப்படி எல்லாம் பிடிக்கும். கொஞ்ச நேரம் பார்த்தா எல்லாம் காஞ்சி 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 கீழே வீடும். ஆனால் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, உரத்துக்கு பிரச்சனை இல்லை, மரத்துக்கும் பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட பல போராட்டங்கள் உனக்கு வரக்கூடும். எங்களுக்கும் வந்ததுண்டு. நாங்கள் அப்போ அந்த மரத்தை பிடிச்சு கை வச்சு இயேசுவின் நாமத்தை பிசாசை கட்டும். சத்துருவே, சாத்தானே, உடனே அந்த சாத்தான் விலகும். அடுத்த ஒரு காயும் கூட கீழே வீழாது. ஒரு காயும் கூட கீழே வீழாது. நம்முடைய மரத்தை நாம் அபிஷேகத்தினால் பாதுகாக்கணும். நம்முடைய மாட்டை அபிஷேகத்தினால் பாதுகாக்கணும். நமது பிள்ளைகளை அபிஷேகத்தினால் பாதுகாக்கணும். உன்னே நீ அபிஷேகத்தினால் பாதுகாக்கணும். வெறும் ஆவிக்கு கூட்டத்துக்கு வரும்போது 2 கை தட்டுவதல்ல. அது நாம் எல்லாரும் கூட சேரும்போது கை தட்டு. நின்ற வீட்டில், நின்ற விவசாயத்தில், கண்ணியில், தோட்டத்துக்கு ஒன்று இறங்குங்க. மரத்தை ஒன்று பிடிங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு அகற்றுங்க. அந்த சாத்தான் விட்டு போகும். ஒரு இடத்துல ஒரு மரம் காய்க்கவில்லை, என்னை கூப்பிட்டாங்க. நான் போனேன், மரத்துக்கு ஜெபித்தேன். அடுத்த வருஷம் நிறைய காய். அந்த சாத்தான், எல்லாம் சாத்தான் தான் உன்னை தீட்டுப்படுத்தும்படியாக, உன்னை பாரத்துக்குள்ள
பிரச்சனைக்குள்ள, வேதனைக்குள்ள, வறுமைக்குள்ள கொண்டு வரும்படியாக சாத்தான் கிரியை செய்கிறான். இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தினால் எழுப்புங்க, அபிஷேகத்தினால் சாத்தானை கட்டுங்கள். அப்போது அந்த சாத்தான் உன்னை விட்டு விலகுவான். அபிஷேகத்தினால் அடிமனுகத்தை முறியடிப்பேன். இது வெறும் வாசகம் அல்ல, உபதேசம் அல்ல, அனுபவம். நான் அனுபவத்தோடு பேசுகிறேன். எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? தேவனுக்கு மகிமை. அதனால்தான் ஆவியில் நிரம்பணும். அப்போ நம்மளோட பிரதிஷ்டையை நாம் பாதுகாக்கணும். ரெண்டாவது, ஆவியில நிரம்பி நாம் பிசாசை கட்டணும். உன் மாடு பால் கொடுக்கறது இல்லையா? நான் ஈரோடு ஊழியம் செய்யும் போது அப்படியே இந்த தெருவாங்க பவனி கொண்டு போகும். பவனி பாட்டு பாடி வசனங்கள் சொல்லி நான் பின்னால் வரும். அப்போ பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் இந்துக்கள் தான். ஐயா, இந்த மாடு பால் கறக்கிறதுக்கு விட பால் போச்சு ஐயா, யாரோ ஏதோ செய்துட்டாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. உடனே மாடை பிடிச்சி ஒரு ஜெபம் பண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளித்து அந்த உடம்பு தெளித்து விடும். நாளைக்கு பால் கறக்கலாம். உடனே பால் கறக்கும். அந்த சாத்தான் போய்விடும். அந்த அதிகாரம் தேவன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அதிகாரம் பெற்றவர்களே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். உடனே நீ அந்த மாடை பிடிச்ச மருந்துக்கு போறதில்லை. இயேசுவின் நாமத்தில் கட்டுங்கள். இயேசுவின் நாமத்தில் உள்ள குடும்பத்துக்கு விரோதமாக ஏது வல்லமை வந்தாலும் இயேசுவின் நாமத்தை கட்டுங்க. அதுதான் அபிஷேகத்தினால் உனக்குள் இருக்கிற நல்பொருளை நீ காக்க வேண்டும். உன் அறிவினால் அல்ல, படிப்பினால் அல்ல, உன் கழிவினால் அல்ல. சிலர் தங்களோட சாமர்த்தியத்தினால், பேச்சினால் சரி பண்ணலாம் என்று நினைத்த பல காரியங்கள் செய்வார்கள். தோல்வியாகிவிடும். தோல்வி. அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. அதனால தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் உள்ளத்திலே புதுதான் ஆவி உள்ளவர்களாகி என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். உங்கள் உள்ளத்திலே புதுதான் ஆவி அபிஷேகத்தில் நிரம்பும் போது நம்முடைய இந்த தீட்டான காரியத்தில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும். தேவனுக்கு மகிமை. இவ்விதமாக இப்போ 2 விஷயம்தான் சிந்தித்தோம். ஒன்று, நம்முடைய தீர்மானத்தினால் சாத்தானை நாம் ஜெயிக்கலாம். அபிஷேகத்தினால் சாத்தானை நாம் ஜெயிக்கலாம். மூன்றாவது, வசனத்தினால் சாத்தானை ஜெயிக்கலாம். நம்முடைய கண்களை மூடுவோமாக. ஆனபடினால் தேவனோட நோக்கம் நம்முடைய ஜீவிதத்தில் நிறைவேறட்டும். இயேசுவை போல நாம் மாற வேண்டும். இயேசுவை போல மாற முடியும். அதான் நமது மகா பரிசுத்த விசுவாசம். இயேசுவை போல மாறும்படிக்கு ஒப்பு கொடுங்க. சாத்தான் வந்து அதற்கு விரோதமாக கிரியை செய்த உன்னை கெடுப்பான், தீட்டுப்படுத்துவான். ஆகையால் அந்த தீட்டில் இருந்து விடுதலை பெறும்படிக்க தானியேலை போல ஒரு தீர்மானம் பண்ணுங்க, பிரதிஷ்டை செய்யுங்க. அதே போல் அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்த ஆவியில் நிரம்புங்க. வசனத்தினால் வெளிப்படுத்தினால் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர்கள் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். வசனத்தினால், உபதேசத்தினால் நாம் ஜெயிப்போமாக. சோர்ந்து போகாதீங்க, அதைப்பட்டு பின்வாங்கி போகாதீங்க. மற்றவரை போல கேஸ் போடாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க, பஞ்சாயத்துக்கு போகாதீங்க. இயேசுவின் நாமத்தில் தீர்மானத்தை உறுதிப்படுத்துங்க. உண்ட பிரதிஷ்டையை உறுதிப்படுத்துங்க. அபிஷேகத்தை நிரம்புங்க. எல்லாரும் இப்பொழுது ஆவியில் நிரம்பி தேவனை துதிப்போமாக. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆவியில் நிரம்பி 10 நிமிடம் ஆவியில் நிரம்பி நாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எனக்கு விரோதமாக கிரியை செய்கிற எந்த வல்லமையும் வாய்க்காமல் போகும்படியாக, தீட்டுப்படாதபடிக்க, பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக நான் மாறுபடிக்க எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாரும் என்று வாய் திறந்து கேளுங்கள். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்கள். இது ஒரு வல்லமையின் அபிஷேகத்தினால் தேவன் உன்னை நிரப்ப போகிறார். ரபாலா தெலாய், ரபாலா தெலாய். ஹல்லேலூயா. ரிபிலா பவுலாம் சடன மனாதிர பிலா மனாதிர இலபலாம் சடன. எல்லாரும் ஆவியில் நிரம்புங்கள். நாம் எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள். கரங்களை தட்டி தட்டி ஆவியில் நிரம்புங்கள். வல்லமையின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா சாபங்கள், எல்லா விதமான வேதனைகள்,
வியாதிகள் எல்லாம் அகன்று போகட்டும். நீயே தேவனுடைய புத்திரர்கள் புத்திரர்கள். Hallelujah, Ribila Bala, Delaida Balab, Talaida Balab, Shadana Mana, Delaida Balab. என்னை முற்றும் மாற்றிடா உன்னத பலனூற்றிடும். இன்னும் இன்னும் ஈசனின் நல்வரங்களை கண்ணீரோடு சிக்கிடும். கண்ணனை பகாத்திடும். கண்மலையும் இத்தரும் காவலும் நீரே. என்னை முற்றும் மாற்றிடும் உன்னத பலனூற்றிடும். இன்னும் இன்னும் ஈசனின் நல்வரங்களை கண்ணிகளை சிக்கிடாமல் கண்ணனை பகாத்திடும். கண்மலையும் இத்தரும் காவலும் நீரே. என்னை முற்றும் மாற்றிடும் உன்னத பலனூற்றிடும். இன்னும் இன்னும் ஈசனே உங்கள் வரங்களை கண்ணிகளை சிக்கிடாமல் கண்ணனை பகாத்திடும். கண்மலையும் இத்தரும் காவலும் நீரே. என்னை முற்றும் மாற்றிடும் Hallelujah, Amen, Amen. இன்னும் இன்னும் ஈசனே உங்கள் வரங்களை கண்ணிகளை சிக்கிடாமல் கண்ணனை பகாத்திடும். கண்மலையும் இத்தரும் காவலும் நீரே. என்னை முற்றும் மாற்றிடும் உன்னத பலனூற்றிடும். இன்னும் இன்னும் ஈசனே உங்கள் வரங்களை கண்ணிகளை சிக்கிடாமல் கண்ணனை பகாத்திடும். கண்மலையும் இத்தரும் காவலும் நீரே. எல்லாரும் எல்லாரும் ஒரு புதிய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது രണ്ട് പിള്ളയുടെ പ്രതിഷ്ഠയുണ്ട്. ആ பெற்றோர்கள் பிள்ளையுமாக முன்னுக்கு வாருங்கள். பேர் கொடுக்கப்பட்டதான் அந்த 2 பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்களுமாக முன்னுக்கு வாருங்கள். இனி ஒரு 5 நிமிடம் கூட நாம் ஆவியை நிரம்பி அதுக்கு பிறகு பிள்ளையை பிரதிஷ்டை செய்து கூட்டத்தை முடிப்போமாக. என்னை மட்டும் மாற்றிட Hallelujah, Ribila Baulam Chadana Mana Dira Ila Balab Chadana Mana Dira Tabaura Mana Dira Ila Balab Chadana Mana Dira Baulam Chadana Mana Dira Hallelujah, Ribila Baulam Chadana Mana Dira பிதாவே எல்லா தீட்டிலிருந்து விடுதலை விடுதலை தார விடுதலை. நாம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆராதன தேவன் தாமே பொறுப்படுத்த ஆசீர்வதித்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தேவனுடைய நோக்கம் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற வேண்டும். அவரை போல நம்மை மாற்ற வேண்டும். அவருடைய புத்திரர்களாக பிள்ளைகளாக நம்மை மாற வேண்டும். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் நாம் மகிமையில் போய் சேர வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்படிப்பட்டதான பெரிய ஒரு ஸ்லாக்கியம் தேவன் நமக்கு தந்தபடியினால், அற்புதங்களாக நம்மை மாற்றினபடியினால், அடையாளங்களாக நம்மை மாற்றினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்ன உபதிரவங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில் நாம் நிலைத்திருக்க, கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திருக்க கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதற்கு விரோதமாக, யோபின் குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தான் கிரியை செய்தது போல இந்த நோக்கத்துக்கு விரோதமாக சாத்தான் கிரியை செய்வான். ஆனாலும் அவனுடைய எல்லா ஆலோசனைகளை தேவன் தாறுமாறாக்கினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய தீர்மானத்தை அவன் விளங்கி கொள்ளாமல் இருக்கிறான். ஆனபடியினால் அந்த தீர்மானத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். நாம் இயேசுவை போல மாற முடியும். அப்படிப்பட்ட மகா பரிசுத்த விசுவாசம் தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த சிங்கப்பூரில் வாலிபன் தன்னுடைய ஜீவனை பார்க்கிலும் மகா பரிசுத்த விசுவாசத்தை மேலாக எண்ணினார். பிரச்சனைகள் வந்த போதும் அவன் தோற்று போகாமல் ஜெயித்தான். அதே போல நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய நோக்கம் பெரிதாயிருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிரதிஷ்டையினால் தாவீது தன்னை தீட்டுப்படுத்தாமல் பாதுகாத்தது போல நாமும் பிரதிஷ்டையினால், தீர்மானங்களினால் நம்மை பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகத்தினால் உனக்குள்ளே ஆரம்பித்ததான நல்பொருளை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற வசனத்தின்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் தேவன் நமக்குள் வைத்ததான அந்த மேன்மையான நோக்கம், அந்த நித்தியம் பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனத்தினால் அவர்கள் பிசாசை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தின் பிரகாரம் நாம் உங்களுடைய தேவனுடைய வசனத்தினால், உபதேசத்தினால் சாத்தானை ஜெயிக்க கிருபை தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறாங்க தாவே. கன்வென்ஷனின் 4ஆம் நாளில் நீர் மகிமையாக எழுந்தருளி எங்கள் மத்தியில் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்தபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு உடைய பிள்ளைகள் எல்லாரையும் தடையெல்லாம் நீக்கி கொண்டு வந்தீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் உங்களுடைய ஆண்டவரே மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பி எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய சமூகத்தினால் திருப்தி ஆக்கி கொண்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ண நன்மையினால் எங்களை ஆவி ஆத்மா ஆண்டவரே சரீரத்தையும் கூட நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் திருப்தி ஆக்குகிறபடினால் நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இந்த காலை வேளையிலே எங்களுக்கு தந்ததான நம்முடைய ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய நோக்கம், பிசாசனுடைய நோக்கம் இந்த பூமியிலே ஆண்டவரே கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவரீர் நீர் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற சர்வ வல்லவராக அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நீர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறீர். நீர் அநேகரை ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திர நீதிமானாக மாற்றி கொண்டிருக்கிறீர்.
அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 உடைய பிள்ளையாக மாற்றி நீதிமான்களாய் மாற்றி ஆண்டவரே அநேகர் உடைய மகிமையில் நீர் சேர்த்து கொண்டே இருக்கிறீர். காலமாக நீர் உடைய நோக்கத்தின்படியே ஆண்டவரே அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க முடியாக நீர் எங்களுடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரத்தினாலே பூர்ணப்படுத்துவது உமக்கு ஏற்றதா இருந்தது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த மகிமையில கொண்டு சேர்க்க முடியாக பட்ட பாடுகளை நாங்கள் தினமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தியானித்து அந்த தரிசனத்தோடு முன்னேற நீர் உதவி செய்ய வேணும் வேண்டிக் கொள்ளுகிறங்க தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை போல மாற்றும்படியாகவே முடிய மகிமைக்கு கொண்டு வந்து நிறுத்தும்படியாகவே அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய அப்போஸ்தலர்களை கொண்டு சபையில் பலமாய் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறங்க தாவே. தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து ஆண்டவரே அந்த மகிமையை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு உம்முடைய ஆண்டவரே சீயோன் எருசலேமிலே காணப்பட எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்யும் அளவில்லாத கிருபையினால் வல்லமையினால் நிரப்பி அருளுங்க தாவே. அதே வேளையிலே ஆண்டவரே பிசாசினுடைய தீர்மானம் எங்களை ஆண்டவரை தீட்டுப்படுத்த வேண்டும், சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண்கள் காண்பதாக என்று சொல்லி அநேக ஜனங்கள் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத ஆவிகள் அநேகம் ஆவிகள் எங்களுக்கு விரோதமாக விதமாக பண ஆசை பொருளாசை மாம்ச இச்சை கண்களின் இச்சை இன்னும் ஆண்டவரே செல்போன் இவைகள் மூலமாக எங்களை எப்படியாவது இழுத்து கீழே தள்ளணும், தீட்டுப்படுத்தணும், தேவனை விட்டு தேவனுடைய மகிமையை விட்டு நாங்கள் பெறப்போகிற அந்த மகிமையின் மேன்மையை விட்டு தள்ள வேண்டும் என்று போராடுகிறான். ஆனால் எங்களை ரட்சித்த நாள் முதல் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் உம்முடைய ஆண்டவர் கருத்தினால் தாங்கி ஏந்தி சுமந்து மட்டும் தப்பிவித்தவர் கடைசி வரைக்கும் அப்படியே செய்ய வல்லவராயிருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறாங்க தாவே. நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஆண்டவரே அந்த சீயோன் எருசலேமின் சொல்லி முடியாத அந்த மகிமையான இடத்துல எங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறீர். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தீர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும். பரிசுத்தவான பலப்படுத்தி இன்னும் ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியവും பாதுகாப்பும் നമ്മുടെ അനവരോടും വിശേഷமாக இன்றைக்கு பிரதிஷ்டித்த குழந்தைகளோடும் கூட இன்று முதல் கொண்டு என்றென்றைக்கும் இருப்பதாக. மூன்று அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.